சின்ஸ் நம்ம இன்னைக்கு டேக்கு கூட ஃபைனல் பார்ட் பார்த்துடலாம்டா. ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கூட போய் பார்த்துட்டு வந்துருங்க. லாஸ்ட் பார்ட் அதோட முடிச்சிருப்பேனா. ஸோ ஜேகே வந்துட்டு நீங்கள் இறந்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஸோ போலீஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதோட நான் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஆஃப்டர் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பார்க்கலாம். இப்போ ஜேகே அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கான். ஸோ பக்கத்தில் ஜூலி வந்துட்டு ஜேகே ஜேகே இங்கே பாரு ஜேகே அண்ணே அண்ணே அது வாயின் இல்லை அண்ணே அங்கே போகலாம். அது பயம்தான் ஜேகே, அது பயம்தான் அண்ணி. அவன் வாயின் இல்லை, என் வாயின் இல்லை அண்ணி. அவன் இல்லை அண்ணி, அவன் கிடையாது. அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் அண்ணி, என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னான் அண்ணி. அது சத்தியமா என் வாயின் இல்லை, நான் இருக்க மாட்டேங்க, என்னை விடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து அப்படியே போயிடுறான். இப்போ போலீஸ் வந்துட்டு அப்படியே ஜூலி கிட்ட கேட்குறாங்க, இந்த பொண்ணு தானா கன்ஃபார்மா? அப்போ ஜூலியும் அழுதுக்கிட்டு ஆமாம் இவ தான் அப்படியே அழுதுட்டு வெளியே வந்திருப்பான். ஸோ இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே ஏன்டி இப்படி பண்ண? எதுக்குடி என்னை விட்டுட்டு போனேன்? இனிமே இந்த ஜெயிக்க எப்படி இருப்பேன் இல்லாதது உலகத்துல? சொல்லுடி பையன், என்னால முடியல வயன், என்கிட்ட வந்துரு வயன், உனக்கு எஞ்சி கேட்குற வயன், என்கிட்ட வந்துருடி, உன நல்லா பார்த்துக்கிறேன்டி, உன்கிட்ட சண்டை போட மாட்டேன்டி வயன், I love you வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே நான் செம்மையாக அழுதுட்டு இருக்கான். ஸோ ஜூலியால் அதை பார்க்க கூட முடியல. ஸோ போலீஸ் ஃபர்தர் ப்ராசஸ்னால் இது பண்ணுறாங்க, ப்ரொசீட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே தான் கொஞ்ச நேரம் போயிருக்கோம். ஸோ இந்த விஷயம் எல்லாம் ஊரில் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். தட் மீன்ஸ் தயாங்கூட அப்பா அம்மா, சாரி ஜங்கு கூட அப்பா அம்மா, அப்புறம் உங்கள் அப்பா உங்கள் தம்பிக்கெல்லாம். ஸோ அவங்கெல்லாம் அப்படியே மனசே உடஞ்சிட்டாங்க. ஸோ கல்யாணம் ஆகி ஒரு 2 வீக்ஸ் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளே பொண்ணு இறந்துட்டான்னு சொன்னோன்னே உங்கள் அப்பாவால் சுத்தமாக தாங்க முடியல. அவர் செம்ம அழுக அழுகுறாரு. இந்த பக்கம் பார்த்தா உங்கள் தம்பி வேற, உங்களன்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும், அவனும் ரொம்ப அழுகுறான். ஆஃப்டர் மற்ற ப்ராசஸ்லாம் முடிஞ்சுட்டு இப்போ உங்கள் பாடியை, தட் மீன்ஸ் அந்த ஃபேக் பாடி தான், ஸோ அதை அப்படியே சியோலுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இப்போ ஃபுனரல் நடந்துட்டுருக்கு. ஸோ தயம் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருப்பான். ஸோ அந்த பிளேஸ்க்கு. ஸோ ஜேகேனா அந்த இடத்துல அப்படி அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கான். அவனால் சுத்தமாக முடியல, அந்த உங்கள் பாடி இருக்கு அந்த இடத்த கூட பார்க்க முடியல. அவன் அப்படியே டர்ன் பண்ணியே நின்றுட்டுருக்கான். ஜேகே என்னண்ணே, உன்னை மாமா கூப்பிட்டாருடா. வரல அண்ணே, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல அண்ணே. அவ கூட எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். அண்ணா இன்னைக்கு என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டாள் அண்ணே, என்னால் முடியல அண்ணே. எங்க பார்த்தாலும் எனக்கு அவன் முகமாக தான் தெரியுது. இந்த வரை நம்ப முடியல அண்ணே, வாயின் இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லிட்டு என்னால சுத்தமா முடியல அண்ணே. மொத்தமா போயிட்டாங்க என்னை விட்டுட்டு, மொத்தமா இந்த ஜெயக்கரை விட்டுட்டு போயிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஜூலியா ஹக் பண்ணி எழுதிட்டு இருக்கான். ஸோ தயாங் தான் அங்கே இருக்க வரவங்களாம் ரிசீவ் பண்ணிட்டு ஸோ மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிம்மினும் ஜாக்சனும் அங்கே வந்துடுறாங்க. ஸோ வந்தோடனே ஜெகே ஜெகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணி அழுகுறாங்க. ஜங்குக்கால சுத்தமா முடியல, அவனுக்கு 2 பேரும் ஹக் பண்ணி அழுகுறான். அச்சா அது அதாடா முடியலடா, அவன் என்ன விட்டுட்டு போயிட்டாளடா, என்னால சுத்தமா முடியல மச்சான், எனக்கு வாழ்க்கையே நரகமான மாதிரி இருக்குடா, அவன் தேவதடா, மொத்தமா இழந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ பாருடா, நீ பாரு, நாங்களாம் இருக்கோம்டா, உனக்கு நாங்களாம் இருக்கோம், நீ அல்லாத நான் இருக்கேன், பாரு ஜிம்மன் இருக்கான், எல்லாம் இருக்கோம்டா, அல்லாதடா,
ப்ளீஸ்டா மச்சான் அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதே சைடு உங்கள் அப்பாவுக்குனா ரொம்ப கோபம் அழுக அதிகமாக வருது. அவர் அப்படியே புலம்புறாரு. இதுக்கு தான் இந்த குடும்பத்தில் உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி மொத்தமாக கொண்டுட்டாங்கல்ல ஒன்று. என் பொண்ணு அநியாயமா கொண்டுட்டீங்கல்ல எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அழுக. ஸோ யாராலையும் எதுவும் பேச முடியல. ஸோ உங்களுடைய இறப்பு இங்கே எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுத்துட்ருக்கு. ஆனால் தயாங் மட்டும் ரொம்ப நார்மலாக இருக்கான். ஸோ அழுகெல்லாம் செய்யல, வரவங்கள ரிசீவ் பண்ணுறது அனுப்புறது அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். ஆஃப்டர் அப்படி தான் கொஞ்ச நேரம் போயிருக்கும். ஸோ ஃபர்தர் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடுது. ஸோ இப்போ ஃபர்தர் ப்ராசஸ்லாம் நடக்குது. ஸோ இப்போ கடைசியாக அந்த பாடியை புடைக்க போகிறாங்க. ஸோ ஜேகே, தயா, ஜூலி அப்புறம் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிட்டு ஸோ ஜேகே கிட்ட கையில் மண் கொடுக்குறாங்க. ஸோ ஜேகே அந்த மண்ணை பிடிச்சிக்கிட்டு செம்மையாக அழுவுறான் முட்டி போட்டு. ஆனாலும் ஏற்றுக்க முடியல. பிகாஸ் நீங்கள் இந்த உலகத்தில் இல்லைன்ட்டு அவனுக்கு வலிக்குது. இல்லை இல்லை என்ன பண்ணுறீங்க? எதுக்கு என்ன அவகிட்ட இருந்து பிரிக்கிறீங்க? இல்லை என்னால் முடியாது, எனக்கு என் வயன் வேணும், என் வயனை கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையாக அழுதுட்டு இருக்கான். ஜூலி தன் தயவங்க வச்சுட்டு, இங்கே பாரு ஜேகே, அவ்வளோதான், நீ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வயன் ஒன்று போயிட்டா இனிமேல் வயன் அவன் லைஃப்பில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க சொல்கிறான். நான் என்ன பேசிகிட்டு இருக்கா? அவன் எப்படி என் லைஃப்பில் இல்லாமல் போவா? நான் பையனோட மூச்சு காத்துனா அவளே இல்லப்ப நான் மட்டும் எதுக்கு இருக்கு? என்னால முடியாது, என்னால இது பண்ண முடியாது. ஐயன் ஐயன் எந்திரிச்சு வாயன், அந்த சண்டை போடுடி ஜங்குக்கா, எங்க ஜங்குக்கா போனேன்னு விட்டுட்டு சொல்லிட்டு கேளுடி. ஏண்டி அமைதியாவே இருக்க? அப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி நீ போயிட்டியா? இவங்க எல்லாக்கிட்டையும் சொல்லு, நான் உயிரோட தான் இருக்கேன், நான் ஜேகே விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லுவாய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டு இருக்கான். ஸோ தயாங்க அப்படியே ஜேகேவை தான் பார்த்துட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் ரொம்ப அழுது ஜேகே ஒரு நேரத்தில் மயக்கமாகவே ஆயிட்டான். ஸோ தயாங் தான் அவனை வந்து அப்படியே பிடிக்கிறான். ஸோ அவங்க ஃபர்தராக அந்த இதெல்லாம் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ உங்கள் அப்பாவுக்குன்னா அங்கே இருக்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. பிகாஸ் எல்லாரும் சேர்ந்து தான் பொண்ணை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோவத்துலேயே அவர் அந்த வீட்டை விட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ ஜேகே அவனோட ரூமில் அப்படியே படுத்திருக்கான். ஸோ தயாங் பக்கத்தில் தான் இருக்கான். அதே மாதிரி ஜூலியும் தான். ஸோ ஜேக்கோட அம்மாவுக்குன்னா செம்ம அழுக வருது. மொத்தமாக தேவதை மாதிரி வந்தான். என் பையனுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ போயிட்டான். என் பிள்ளைய அப்படி என்னால் பார்க்க முடியலையே. ஐயோ கடவுளே, என்னங்க எனக்கு பயமா இருக்குங்க. ஜேகே எதை நான் பண்ணிப்பானேன்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, அது மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நம்ம பையன் ரொம்ப தைரியசாலி, அவன் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டான். இப்போ நீ அல்லாத, நீ முதல்ல இங்கேருந்து வா, அவனை பார்க்க உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் ஜூலிக்கு நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தயா நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவன் காலிலேருந்து எதுவுமே சாப்பிடல, நான் ஃபுட் எடுத்துகிட்டு வரேன். சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ ஜிம்மனும் ஜாக்சனும் இப்போ மேலே ரூமுக்கு தான் வராங்க. ஸோ ஜூலியை பார்த்துட்டு கேட்குறாங்க, ஓ இப்போ ஜேகே எப்படி இருக்கான்? இப்போ தான் உங்கிட்டு இருக்கான், பரவாயில்ல ஓரளவுக்கு. சரி நாங்கள் போய் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ மேலே வராங்க. பார்த்தா தாயா அங்கே தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். ஸோ ஜிம்மனுக்கு நான் தயவங்க பார்த்து செம்ம கோவம் வருது. பிகாஸ் இவன் எதனா பண்ணியிருப்பானுன்னு சொல்லிடுவான். ஏன்னா ஆனால் அதை காமிக்க முடியாதுல்ல, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல். ஸோ தயாங் ஜிம்மனை பார்த்துட்டு எப்படிடா இருக்கா அப்படின்னு கேட்குறப்பா அவன் எந்த பதிலும் சொல்லவே இல்லை. அவன் வந்துட்டு, மச்சான் நான் பார்த்துக்கிறேன், நான் கீழே வண்டியை ஒழுங்காக பார்க் பண்ணிட்டு வந்துடுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கிட்ட கீழே கொடுக்குறான். மச்சான் நீ பண்ணிட்டு வாடா, நான் இங்கே ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்கு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கே வந்து போயிடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் தாயா
அப்படியே தான் ஜிம்மனை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மன் வந்துட்டு, நான் என்ன பண்ணீங்க? டேய் என்னடா பேசிட்டு இருக்கா? நானும் அப்பத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். என்னென்னமோ முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கா. பாரு, வாயனை கொள்ற அளவுக்குலாம் எனக்கு எந்த கோபம் கிடையாது. இல்லைண்ணா, நீங்கள் வாயனை கொண்டிருக்க மாட்டீங்க. வாயனை நீங்கள் கிட்னாப் பண்ணியிருப்பீங்க. எனக்கு டவுட்டாக இருக்குண்ணா. அன்னைக்கு ஜேக்க வாயன் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவனை அந்த திட்டினீங்க. ஆனால் இன்னைக்கு அவன் இறந்துட்டா. உங்கள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வாயனை எங்கேயோ வச்சிருக்கீங்க. ஜேக்கு கிட்ட வாயன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, வாயன் எங்க? வாயன் எங்கண்ணா? இங்கே பாரு, எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் இருக்கு. என் வீட்டில் வந்துட்டு என்னைய கேள்வி கேட்குறா? வெளியே போடா. நான் பாருங்க, நீங்கள் ஜேக்கவே ஏமாத்தலாம், ஆனால் என்ன ஏமாற்ற முடியாதுண்ணா. என்ன ஏமாற்ற முடியாது. ஜேக் அழுகுறத பார்த்தீங்களாண்ணா? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசு இறங்கலையா? அவன் எப்படி அழுதான் அந்த இடத்துல? இங்க பார்த்தீங்க தானேண்ணா, வயன் சொல்லிட்டு நம்ம வயனை கொடுத்துருங்கண்ணா அவன்கிட்ட. அவனால வயன் இல்லாமல் இருக்க முடியாதுண்ணா. எனக்கு தெரியும் செத்தது வயன் கிடையாது. அது கூட என்னால் நிரூபிக்க முடியும்ண்ணா அப்படின்னு சொல்றப்பா. என்ன பண்ண முடியும்? உன்னால? நான் பண்ணுவேன். நீங்க கெட்டவருன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட நான் நிரூபிப்பேன். பண்றா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாம் கத்துறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இந்த பக்கம் ஜாக்சன் மேல வந்துட்டு, டெரி ஜிமன் ஏடா கத்திட்டு இருக்கா? டே, இந்த ஆள் சரியில்லடா. இவன் என்னவோ பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வயனை இவன் கொண்டிருக்க மாட்டான். இவன் தான் மறைச்சு வச்சிருப்பான். பாரு, நீ மட்டும் வயனை கிட்னாப் பண்ணி வச்சிருந்தா தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, சாமி என் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கத்தி விட்டுட்டு போயிடுறான். இந்த பக்கம் தயாக்குனா சமாத்திரம் வருது. அப்படியே கன் எடுத்து ஜிமனை ஷூட் பண்ணிடுவான் போல. அந்த அளவுக்கு கோவம் வருது. இப்ப ஜாக்சன் வெளியே பிடிச்சிட்டு வந்துட்டு, டேய் ஏன்னா பண்ணிட்டு இருக்கா? அவன் இருக்கிற அப்படிலாம் பண்ணணும். டேய் உனக்கு தெரியாதுடா, அவனுக்கு வயன் வேணும்னா அவன் என்ன வேணா பண்ணுவான்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இவன் வயனை லவ் பண்றான்டா. உனக்கு எனக்கு தெரியும்டா. இவன் எல்லாத்துக்கும் வயனுக்காக தாண்டா பண்ணியிருக்கான். எனக்கு தெரியும். இவன் சாதாரணமான இல்லை. இவன் எல்லாருக்கிட்டையும் நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ள சைக்கோ மாதிரி இருக்காண்டா. இவன் அவ்வளோ சீக்கிரமா நம்பிடக்கூடாது. நம்ம அதை பார்க்கறது காக்கணும், இல்லைன்னா அவனையும் கொன்றுவான். இவன் சேடிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமன் அப்படியே புலம்பிட்டு இருக்காங்க. தயாக்குனா இங்க வருதா ஆத்திரம். அடுத்து ஜிமனை தான் கொல்லுவான் போல. அந்த மாதிரி கோவத்துல இருக்கான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படிதான் கொஞ்ச நேரம் போயிருக்கோம். இப்போ தயா அங்கே வந்து வீட்டிலேருந்து கிளம்புறான். ஸோ ஜூலி கிட்ட வந்துட்டு, ஜூலி எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். தயா இல்லை இல்லை, முக்கியமான மீட்டிங் இருக்கு, போய் தானே ஆகணும். என்னதான் வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் பிஸ்னஸ் நம்ம பார்த்து தானே ஆகணும். ஸோ நீ எல்லாரும் வீட்டில் பார்த்துக்கோண்ணா. ஓகே, சாப்பிட்டீங்களா? இல்லை, நான் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி அவன் எங்கே வந்திருப்பானா, அவனோட வீட்டுக்கு தான். ஸோ மெய்டு வந்து அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே சார் ஃபுட்டு கொடுத்தீங்களா? கொடுத்தோம் சார், பட் எதுவும் சாப்பிடல. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஃபுட் பிளேட் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் பிளேட் கொடுக்குறாங்க. இப்போ தான் ஸ்ட்ரைட்டாக உங்களை அந்த சீக்ரெட் ரூமில் தான் அடைச்சி வச்சுருப்பான் போல். ஸோ அப்படியே அந்த ஒரு பட்டன் மாதிரி ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ அது ஒரு புக் ஷெல்ஃப்க்கு பின்னாடி தான் அந்த ரூம் இருக்கும். ஸோ அது அப்படியே ஓப்பன் ஆகுது. தயாவோட பூட் சவுண்ட் உங்களுக்கு அப்படியே கேட்குது. நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டு ஓரமாக உட்காடுறீங்க. ஸோ உங்கள் கை கால் எல்லாமே கட்டி போட்டு வச்சுருக்கான். ஸோ வாயை கூட தான். ஸோ இப்போ தயா அப்படியே அந்த ஃபுட் பிளேட்டை கீழே வச்சுட்டு அவனும் அப்படியே உட்காடுறான். உங்களையே பார்த்துட்ருக்கான். என்ன சாப்பிட மாட்டியா? இல்லை எனக்கு புரியல, எவ்வளோ நாள் இப்படி சாப்பிடாம இருக்க போகிறா? பாரு, நீ சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா நீ என் கூட வாழ போகிற. இப்படி இருந்தேன்னா எப்படி என் கூட சந்தோஷமாக இருக்க முடியும் உன்னால?
பாரு என்னாச்சு, நீ ஏன் அழுவுறா? நீ இந்த உலகத்தில் பொறுத்த நீ செத்துட்ட, அது உனக்கு தெரியுமா? உனக்காக டெத் சர்டிஃபிகேட் கூட ரெடி ஆயிடுச்சு, இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் தூக்கி போடுறா. ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுவுறீங்க. தென் உங்கள் வாயில் இருக்க துணி அப்படியே எடுக்கிறான். என்ன என்ன அழுவுற? இனிமேலேருந்து நீ புது வாயன், ஓகேவா? உன் பேர் ஜியான் வாயன் கிடையாது, கிம் வாயன், புரிஞ்சுதா? ஆ, ஜியான் வாயன் ஜங்கு கிடையாது, வாயன் கிம் தயாங், ஓகே? அதாண்டி உன் சார் நேம். எதுவும் இல்லை, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்தவரை நீ செத்துட்ட, ஜேகேவோட வைஃப். இனிமேலேருந்து நீ தயாங்கோட வைஃப் மட்டும்தான், புரிஞ்சுக்கோடி. தா சாப்பிடு, பொடி வாயன். ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ண? எதுக்கு என்னைய ஜேகேவை பிரிச்சிங்க? மாமா தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்டென்ஷன் என்கிட்ட பேசாதீங்க மாமா. நான் உங்களை வரும்போது அப்படின்னு நினைச்சது கூட கிடையாது, நினைக்கவும் மாட்டேன் மாமா. என்னை பொறுத்தவரை எப்பவுமே என் ஜேகே மட்டும்தான், அவனை தவிர வேற யாரையும் நினைக்க கூட மாட்டேன். என்ன உன்னை பொறுத்தவரையும் ஜேகே மட்டும்தான், யாரையும் நினைக்க மாட்டேன்? அப்ப சரிடி, அவன் இருக்கக்கூடாது. இல்லை, அவன் இருக்கக்கூடாது, அவனை விட்டுலாம் நினைச்சேன். ஆனால் அவன் இருந்து இருந்து என்னையும் உன்னையும் பிரிச்சுட்டு இருக்கான். அவன் உயிரோட இருக்கக்கூடாது, அவன் உயிரோட இருக்கிறனால தானே இப்படி பேசிட்டு இருக்க. என்ன பண்ண போறீங்க? இல்லடி, அவனை நானே கொல்றேன், அவனை நானே கொல்றேன். மாமா வேணாம் மாமா, ப்ளீஸ் மாமா, கெஞ்சி கேட்குறேன் மாமா, ஜங்குக்கு எதுவும் பண்ணிடாதீங்க. ஜங்கு பாவம் மாமா, அவனை எதுவும் பண்ணிடாதீங்க மாமா, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். அப்ப பண்ணக்கூடாது, நான் சாப்பிடு. சரி சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ தயாங் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். என்னடி ஜேகேவை எதுவும் பண்ணக்கூடாதுனால தான் சாப்பிட்றியா? அவ்வளோ லவ்வாடி அவன் மேலே உனக்கு? ஆ சொல்லு, அவ்வளோ லவ்வா? அவனோட பல மடங்கு உன் மேலே நான் காதலிச்சிருக்கேன்டி, பல மடங்கு. இந்த உலகத்தில் யாரும் உன்னை அப்படி காதலிக்காத அளவுக்கு நான் காதலிப்பேன்டி. ஏன்டி உனக்கு எல்லாவோ பற்றி தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தயா உங்கள் ஹேண்டை பிடிக்க வரான். நீங்கள் உங்கள் ஹேண்டை எடுத்துக்கிறீங்க, அதுவே அவனுக்கு செம்ம ஹர்ட் ஆகுது. ஸோ அவன் ஃபுட்டை சாப்பிட்டு இன்னும் ஒரு 3 days தான் நம்ம இங்கே இருப்போம். அதுக்கப்புறம் அவனை வேற ஊருக்கு கூட்டு போயிடுவேன். பிகாஸ் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, எப்போ வேணா அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நானும் கூட வந்துடுவேன். எப்படி நீ செத்து போயின்னு சொல்லிட்டு ஃபேக்காக அவனை க்ரியேட் பண்ணணும், அதே மாதிரி நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபேக்காக ஒரு க்ரியேட் பண்ணிவிட்டு அவனை கூட்டிகிட்டு எங்கே நான் போயிட வேண்டி. அங்கே நீயும் நான் மட்டும்தான் அந்த உலகத்தில், பையன் அண்ட் தாயா, அவ்வளோதான். சரியா? என்னை விட்டு போகணும்னு நினச்சேன், அடுத்த செகண்ட் ஜேகே இறந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாயா உங்களை மிரட்டுறான். ஆஃப்டர் தாயா அப்படியே அந்த ரூம்லேருந்து வெளியே வரான். ஸோ நீங்கண்ணா எனக்கு பயமாக இருக்கு மாமா, என்னை விட்டுருங்க மாமா ப்ளீஸ். இந்த ரூம் ரொம்ப டார்க்காக இருக்கு. ஐயன், நீ நார்மலாக இருந்தா உன்னை வெளியவே கூட்டு வர வேண்டியது உலகத்துக்கு. ஆனால் நீ என்னை விட்டு பிடிக்கலன்றியே, எங்கன்னா என்னை விட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லு? ஏன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு நான் உன் கூட இருக்கிற நேரம் வந்திருக்குடி. இதை நான் இழக்க விரும்பல வாயன், இதை நான் இழக்க விரும்பல. உனக்கு இருட்டா இருக்கா? இரு, வெயிட் a minute அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்ஸ் ஆன் பண்ணுறான். பார்த்தா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஃபோட்டோஸ். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. என்னடி, என்ன ஷாக் ஆகிட்டியா? இதெல்லாம் நீ தான், இதெல்லாம் நீ மட்டும்தான். இது உன்னோட கிராஜுவேஷன் டே அன்னைக்கு நீ ஃபோட்டோ எடுத்தது, இது உன் ஸ்கூலோட ஃபங்க்ஷனில் நீ டான்ஸ் ஆடினப்ப, அப்புறம் இது உன் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் அன்னைக்கு நீ போகிறப்ப எடுத்தது,
அப்புறம் இதனோட பர்த்டேக்கு 17th பர்த்டே, அப்புறம் இதோட 18th பர்த்டே, அப்புறம் இந்த கிஃப்ட் இருக்கு தெரியுமா, இந்த நெக்லஸ். இது உனக்காக நான் பார்த்து பார்த்து வாங்கினேன். அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு கொடுக்கணும்னு நினைச்சவனா தயக்கத்துல அப்படியே நின்றுட்டேன். சத்தியமா முடியல தெரியுமா. இதெல்லாம் உன்கிட்ட கொடுத்து உன்கிட்ட நான் எவ்வளவு லவ்வா இருக்கேன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இது எல்லாமே நீ வேணான்னு சொல்றல்ல. ஒன்று சொல்லவா, வாழ்க்கையில நம்ம ஒருத்தவங்களை காதலிக்கிறத விட நம்மளை யார் அதிகமா காதலிக்கிறாங்களோ அவங்கள சூஸ் பண்றது ரொம்ப நல்லதுடி. பிகாஸ் அவங்க உன்னை ஹர்ட் பண்ண மாட்டாங்கடி. ஏன்னா நீ ஹர்ட் ஆனா அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்டி. ஆனா நீ ஒருத்தனை காதலிக்கிற தெரியுமா, அவனுக்கு வேல்யூ தெரியாது, அவனை கஷ்டப்படுத்துவான். இவன்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா உன்னை மட்டும் ஒருத்தன் காதலிக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க, அவனை தாங்குவாண்டி. இந்த உலகத்துல நீ மட்டும் தாண்டி அவனுக்கு இருப்ப. அவனை பொறுத்தவரை நீ தாண்டி அவனுக்கு உலகம். அவனை பொறுத்தவரை நீ மட்டும்தான் அவனுக்கு உலகமா இருப்ப. உனக்காக அவன் என்ன வேணா பண்ணுவாண்டி. உனக்காக இந்த உலகத்தை கூட அவன் அழிப்பாண்டி. உன்னை இந்த உலகம் எதிர்த்தா கூட அவன் எதுக்க மாட்டான்டி. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தாலும் அவ என்னோட காதல், அவளுக்காக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் இவன் செஞ்ச அந்த மாதிரி பையனை சூஸ் பண்ணிடி, அதை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தயங் செம்ம எமோஷனலா பிரேக் ஆகி அழுவிட்டு இருக்கான். உங்களால சுத்தமா முடியல. அவன் இந்த மாதிரி பேச அழுகுறது உங்களுக்கே கஷ்டமா தான் இருக்கு. பாரு, நம்ம உன்னை சூஸ் பண்றோம்னா அது நம்மளை விட்டு போதுன்னா நம்ம ஒன்றும் அதுக்கு வேர்த் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதுதான் நமக்கு வேர்த் இல்லை. ஓகேவா? பொறுத்த வரையும் ஜேகே உனக்கு வேர்த் இல்லை, நான் மட்டும்தான் உனக்கு வேர்த். அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அந்த ரூமை தான் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட மெமரிஸ் மட்டும்தான் இருக்குது போல். அப்புறம் தயாங்கோட அம்மாவோட ஃபோட்டோ அதையும் பார்க்குறீங்க. அது அப்படியே உங்களை மாதிரி ஃபெமிலராக இருக்குது. நீங்கள் செம்மையாக அந்த இடத்துல அழுதுட்ருக்கீங்க. ஸோ தயாங் இப்போ ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ மெய்டு வந்து கதவை தட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறான். என்ன சார், கீழே ஜூலி மேம் வந்திருக்காங்க சார். ஏன்னா அவ எதுக்கு இங்கே வந்தா? தெரியல சார், அவங்க இங்கே வந்திருக்காங்க. நான் இருக்கேன்னு சொன்னியா? இல்லை சார், சொல்லலை. சரி, ஓகே, அவளை சொல்லி எதனா அனுப்பிடு சார். அவளை சொல்லி எதனா அனுப்பிவிடு. சரி, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்து ஜூலி அவள் நோட் பண்ணியிருப்பான். பிகாஸ் தயாங் ஆஃபீஸ் போகிற மாதிரியே போயிருக்க மாட்டான், கேஷுவலாக போயிருப்பான். ஒரு டவுட்டில் தான் அவள் ஃபாலோ பண்ணி இங்கேயே வந்திருப்பா. ஸோ இப்போ தயாங் கிட்ட வந்து பேசிட்டு இந்த லேடி கீழே இறங்கி வராங்க. எதுக்கு இப்போ மேலே போனீங்க? இல்லை, மேலே ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, அதான். மேலே யாரும் இருக்கா? தயாங் மேலே இருக்கா? இல்லை இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் ஆஃபீஸில் இருக்காரு. ஆஃபீஸில் இருக்காண்ணா? நான் ஆஃபீஸ் போயிட்டு தான் வரேன். அவள் இன்னும் வரலன்னு சொன்னாங்க. போய் சொல்லாதீங்க, தயாங் மேலே தானே இருக்காரு. இல்லை, அவர் மேலே இல்லை. நான் நம்ப மாட்டேன், தள்ளுங்க. மேம் என்ன பண்ணுறீங்க? தள்ளுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் மேலே வரா. ஸோ டோரை நாக் பண்ணுறா. தயாங், தயாங் நீ உள்ளதான் இருக்கா, கதவை தர. தயாங் நீ கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு அவள் இது பண்ணுறா. ஆனால் தயாங் டோர் ஓப்பன் பண்ண மாட்டேன்றான். இவளுக்கு என்ன பிரச்சனை? இப்போதைக்கு இங்கே வந்திருக்கா. ஒரு வேளை நம்ம மேலே டவுட் வந்துருச்சா? இல்லை, அது எப்படி? அது எப்படி? ஆமா, நம்ம ஃபோன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை தேடுறான். பார்த்தா ஃபோனை காணும். மை காட், ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். வேலை யாரா கால் பண்ணியிருப்பாங்களா? அதனால டவுட் ஆகி வந்திருப்பாளா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஜூலினா, தயாங் கதவை தர. தயாங், தயாங் கிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு, கதவை தர தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணுறான். ஆஃப்டர் தயாங் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறான். அவன் அங்கேயே நிற்கிறான். ஏதோ நீ ஆஃபீஸ் போகிற லட்சணமா?
இல்ல, எனக்கு தலைவலி, அதான் இங்க வந்துட்டேன். சரி, தலைவலி, இங்க வந்துட்டேன். தயவுங்க என்கிட்ட நீ எதனா மறைக்கிறியா? என்ன கேக்குறா? தயாங் நீ எதனா என்கிட்ட இருந்து மறைக்கிறியான்னு கேட்டேன். இல்லையா, நான் எதுவும் மறைக்கல. நடிக்காத தயாங், நடிக்காத. ஜான் எதுக்கு உனக்கு கால் பண்ணோம் சொல்லு. ஜான் எதுக்கு கால் பண்ணி உன்கிட்ட மணி கேட்கணும்? ஏன்னா உன் ஃபோன் வீட்டில் தான் இருந்துச்சு, இங்க அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் தான் அட்டன் பண்ண. எடுத்தோடனே தயங்கண்ணா எனக்கு ஒரு $500 என்னோட அக்கௌண்ட்ல போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். எதுக்கு தயாங், எதுக்கு தயாங் அவன்கிட்ட கேட்கணும் காசு? எனக்கு புரியல. அப்ப சிம்மன் அன்னைக்கு சொன்னதெல்லாம் உண்மையா? நீ ஜான் கிட்ட காசு கொடுத்து செக்கவே அடிக்க சொல்லிருக்கியா? சொல்லு தயாங், நீ தான் பண்ணியா? நான் பண்ணல. போய் சொல்லாத தயாங், நீ தானே பண்ண. எதுக்கு தயாங் இப்படி பண்ண? சிக்கவன் தம்பி தயாங், அவன் கிட்ட போய் இப்படி நடந்துகிட்ட. அவன் பாவம் இல்ல? அவன்கிட்ட ஏன் இப்படி நடந்துகிட்ட? அவனை எதுக்கு அடிக்க சொன்ன? அப்ப இத்தனை நாள் எல்லாரும் விட நடிச்சிட்டு இருந்தியா ஜேகே மேல பாசமா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு? இன்ன வரையும் அவனை தம்பியா நீ ஏத்துக்க மாட்டேன்றல. ஆனா அவன் அண்ணனை தான் நடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு போய் உனக்கு எப்படி தயவங்க இப்படி பண்ண மனசு வந்துச்சு? இது தெரிஞ்சு அவன் உடஞ்சிட மாட்டான். என்ன என்ன சொன்னா? உடஞ்சிட மாட்டான். அப்ப நான் உடையலையாடி? எல்லாருமே அவனை பத்தி யோசிக்கிறீங்க, ஒருத்தர் கூட என்ன பத்தி யோசிக்க மாட்டேன்றீங்கல்ல. எனக்கு வலிக்கணும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல. அவன் அழுதுருவான் என்ன பேசுறீங்களே தவிர ஒரு வாட்டி நாச்சு தயாங்க உடஞ்சிருவான், அழுருவான், யாரும் யோசிக்க மாட்டேன்றீங்கல்ல. எனக்கு புரியலடி, எனக்கு புரியல. அப்பால இருந்து எல்லாருமே அவனை பத்தி யோசிக்கிறீங்க, என்னை பத்தி யோசிக்க ஒருத்தரும் இல்லையாடி? என்னை பத்தி ஒருத்தரும் யோசிக்க இல்லையா? எனக்கு புரியல. நீயும் தானா? நீ கூட எப்படிதானா? நான் பேசிட்டு இருக்க, நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? நான் எதுக்கு உன்னை பத்தி யோசிக்காம இருக்க போறேன்? நான் எப்பவுமே ஒன்றை மட்டும்தான் தாயாங்க யோசிப்பேன். உன் சின்ன சின்ன சந்தோஷம் கூட எனக்கு பெரிய சந்தோஷம் தாயா. உன்கிட்ட நான் ஒரு வைஃபை எதுவுமே அனுபவிச்சு, ஆனாலும் நான் உன் கூட இருக்கிறேன். என்ன ரீசன்? நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன். நீ யோசிக்க மாட்டேன்ற, உன்னையே மட்டும் இங்க ஒருத்தி காதலிச்சிட்டு இருக்கா உருகி. ஆனா என்ன பத்தி நீ என்னைக்கு யோசிக்கிறது இல்ல தாயா. ஆனா நான் புரிஞ்சுக்கிறேன், ஏன்னா உனக்கு டைம் கொடுக்கணும், உனக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் உன்னை பத்தி மட்டும் தான் தயா யோசிக்கிறேன். நீ ஏன் அப்படி திங்க் பண்ற? என்னை பத்தி யோசிக்கிறல்ல, இப்ப இந்த விஷயத்த யார்ட்டி சொல்லாத தயா, யார்ட்டி சொல்லாதடி. நான் தான் பண்ண சொன்னேன். அதை ஏன் பண்ண சொன்ன? சொல்லு, காரணம் சொல்லு தாயா. பண்ணது நான் கிடையாது. கிம் என்ன? கிம் அவன் தான் பண்ண வச்சான். புரியல, அவன் எதுக்கு பண்ண வைக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன சொல்ல வர? உனக்கு மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வந்துருச்சா? சொல்லுடா, சொல்லு தயாங். தெரியலடி, தெரியல. இப்ப பண்றது கரெக்டா தப்பான்னு தெரியல. இப்ப வாயினது ரூம்ல அடைச்சு வச்சிருக்கனே, அது கூட தப்பா கரெக்டா தெரியல. என்ன என்ன சொன்ன தயவுங்க? என்ன சொன்ன? இல்ல நான் எதுவும் சொல்ல. இல்ல, வாயினது ரூம்ல எந்த ரூம்ல அடைச்சு வச்சிருக்க? தயவுங்க இங்க பாரு தயவுங்க, விளையாடுறது தயா. அந்த பொண்ணு என்ன பண்ண? எதுக்கு அந்த பொண்ணு அடைச்சு வச்சிருக்க? உனக்கு அந்த பொண்ணு கிட்ட என்ன வேணும்? சொல்லு தயாங்க, என்ன வேணும் அந்த பொண்ணு கிட்ட இருந்து உனக்கு? அப்ப அந்த பொண்ணு சாகலையா? அவ உயிரோட தான் இருக்காளா? அப்ப இதெல்லாம் உன்னோட பிளானா தயா? தயாங் சொல்லு தயாங், இதெல்லாம் உன் பிளானா? சொல்லுடா, சொல்லு தயாங். சரி பாவம் தயா, அவன் இங்க பொடிச்சு போய் கிடக்குறான்.
வீட்ல அவனை பார்க்க முடியல தாயா. சொல்லு. எனக்கு ஒயின் வேணும் தாயா. நான் லவ் பண்ற பொண்ணு பையன்தான். ஜேக்கிக்கு முன்னாடி இருந்து அவளை நான் அதிகமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவ வேண்டதுக்காக தான் எல்லாமே பண்ணேன். இப்ப இந்த உண்மை உனக்கும் தெரிஞ்சிருச்சு. ஐயோ, அப்ப போய் அப்ப நீ பையனதான் லவ் பண்றியா? ஆமா, என் மனசு ஃபுல்லா வயன் மட்டும் தான் இருக்கா. நான் கல்யாணம் பண்ணதே எனக்கு பிடிக்கல. உன் மேல எனக்கு என்னைக்குமே லவ் வந்ததில்லை. நான் எப்பயுமே உன ஃப்ரெண்டை தான் பார்த்துருக்கேன். தாயா, அப்பா என்ன லவ் பண்ணது இல்லையா? ஒரு துளி கூட நான் லவ் பண்ணதில்லை அப்படின்னு சொன்னோன்னே ஜூலி அப்படியே ஷாக் ஆயிட்டு அப்படியே பெட்ல உட்கார்றா. தாயா அப்படியே ஜூலி கிட்ட வந்துட்டு, இங்க பாரு, நான் என்னைக்கு ஒன்று லவ் பண்ணதும் இல்லை, பண்ண போறதும் இல்லை. ஏன்னா என் லவ்வுக்கு மொத்தமானவளே அது வயன் மட்டும்தான். அது என்னைக்கு மாறாது. அவளுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன். எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்துருச்சுதான். பட் என்னை பத்தி மட்டும் தான் நான் யோசிப்பேன். அந்த எந்த மாதிரி பத்தி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றேன். தயவு நீ பண்றது தப்பு. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நீ பண்றது தப்பு தான். நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி போன் எடுத்து கால் பண்ண போறா. அப்ப தாயம் அப்படியே கன் எடுத்து ஜூலியோட ஹெட்ல வைக்கிறான். போனை கீழே போடு. தாயம் போனை கீழே போடுடி. இங்க பாரு, உன்னை ஷூட் பண்ண எனக்கு 10 செகண்ட் ஆகாது. ஆனா தேவையில்லாம உனக்கு கொல்ல வேணான்னு பாக்குறேன். போனை கீழே போடுறி. தயம் தயம் நீ பண்றது தப்பு தயம். இந்த மாதிரி பண்ணக்கூடாது தயம். அந்த பொண்ணு பாவம் தயம். அவ ஜெயிக்க வந்து லவ் பண்றான். அவளுக்கு பிரிச்சு நீ என்ன தயம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு புரியலையா? இந்த மண்டையில ஏத்துக்கோ தயம். யாரையும் கட்டாயப்படுத்தி நம்ம இங்க காதலிக்க வைக்க முடியாது தயம். அப்படி நம்ம பண்ண வச்சோம்னா வச்சுக்கோய, அந்த வாழ்க்கை நரக மாதிரி இருக்கும். நரக மாதிரி இருக்கும் தயா, நரக மாதிரி இருக்கும். நீ அந்த பையனை அனுபவிக்க போறியா? சொல்லு சொல்லு தயா. நீ என்னதான் கட்டாயப்படுத்தி அவன் கூட வச்சிருந்தாலும் அவன் மனசுல ஜேகே மட்டும்தான் இருப்பான். நீ எதை வச்சு அழிச்சாலும் அவளால ஜெயிக்கவே மறக்க முடியாது தாயா. அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சொல்றான். ஓவரா பேசுற ஜூலி. இங்க பாரு, அவ மறந்துடுவா. பாரு, அவ எல்லாத்தையும் மறந்துடுவா. நான் மறக்க வச்சிருவேன். தேவையில்ல அதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க இது பண்றான். அப்ப தயவங்க அப்படியே, இங்க பாரு, நான் உன்னை உயிரோட விடணும்னா இதை பத்தி நீ யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்றப்பா ஜூலினா, இல்ல நான் கண்டிப்பா ஜெக்கி கிட்ட சொல்லுவேன். ஒயின் சாகல ஜெக்கி, அவ உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். சரி செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா அப்படியே கன் எடுத்து பாயிண்ட் ஆஃப் பண்றான். தயம் தயம் என்ன பண்ற தயம்? தயம் வேணாம் தயம், தயம் வேணாம் தயம். நீ செத்துரு ஜூலி, நீ செத்துரு சரியா? மற்றவங்கள கொல்லுறப்ப எனக்கு வலிக்காதுடி. ஆனா என்னமோ தெரியல, உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு லைட்டா வலிக்குது. ஏன்னா பாஸ்ட்ல எனக்கு நிறைய டைம் உன் ஷோல்டர் கொடுத்து எனக்கு கம்ஃபர்ட் பண்ணியிருக்க. ஸோ அதெல்லாம் நான் இன்னும் மறக்கல. ஸோ நான் உன்னோட கண்ணை மூடிட்டு தான் ஷூட் பண்ண போறேன். பிகாஸ் என்னால் வாய்ஸை பார்க்க முடியுது ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து அப்படியே ஷூட் பண்ண வரான். ஆனால் ஜூலினா அங்கேருந்து அப்படியே அப்படியே எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ தயம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். ஆனால் ஜூலி வேக வேகமாக வந்துட்டு அவங்க கீ எடுத்துட்டு காரு இது பண்ணுறாங்க. ஸோ தயம் பின்னாடியே வரான் அவன் கார் எடுத்துக்கிட்டு. ஆனால் ஜூலி இங்கே செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஜிமனும் ஜாக்சனும் அதே சைடு தான் வந்திருப்பாங்க. தட் மீன்ஸ் அந்த ரோட் சைடு. ஸோ ஜூலி ஃபாஸ்ட்டாக போகிறது அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவங்களும் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. பார்த்தா பின்னாடி வர தயம் வர ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கான். ஸோ ஏதோ தப்பாக படுது அவங்களுக்கு. ஸோ அவங்க ஜூலியை காப்பாத்துக்காக பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஸோ தயம் இப்போ வந்துட்டு ஒரு கட்டத்தில் காரை அந்த ஜூலியோட கார் முன்னாடி வந்து நிப்பாட்டுறான். ஸோ ஜூலினா அப்படியே பயந்து நிற்கிறான்.
பார்த்தா பின்னாடி இவனுங்க 2 பேரும் வந்து நிக்கிறானுங்க. ஸோ ஜூலிக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ இப்போ ஜிமன் வந்துட்டு அண்ணி அண்ணி என்னாச்சு உங்களுக்கு? கதை தொடுங்க. தயவங்க அப்படியே அந்த காருக்குள்ள இருந்தே பார்க்குறான் எல்லாத்தையும். ஆமா, எதுக்கு இந்த கார் எப்படி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருது? டி ஜாக்சன் போய் யார் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தா தயவங்க அப்படியே காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறான். ஸோ ஜாக்சன் வந்து டி மச்சான் அதை தயவங்க நடுவ காருடா. அண்ணி என்ன நடக்குது? அண்ணா இதுக்கு உங்களை எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரணும் சொல்லுங்க அண்ணி, நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. ஜிமன் நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் ஜிமன். தயம் தயம் தயவங்க தான் வயன. அண்ணி என்ன சொல்ல வரீங்க? தயவங்க தான் வயன கடத்தி வச்சிருக்கான். ஏன்னா அவன் வயனை லவ் பண்றான். அண்ணி என்ன நீ சொல்றீங்க? அப்ப நான் சொன்னதுல உண்மைதானா? ஆமா ஜிமன், தயவு செஞ்சு வயனை அவன் கிட்ட இருந்து காப்பாத்தணும். ஏன்னா அவன் சரியில்லை, அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப இருக்குது தயவும் கிடையாது. அண்ணி என்ன அண்ணி சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. என்னென்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? அப்ப ஒயன் சாகலையா? உயிரோட தான் இருக்காளா? ஒயன் உயிரோட தான் இருக்கா. ஏன்னா தயவுக்கு ஒயன் தேவைப்படுறோம். உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் அவளை தேடிக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் அவன் இந்த மாதிரி மேக்க அவனை ரெடி பண்ணியிருக்கான். வயன் செத்து போன மாதிரி. வயன் உயிரோட தான் இருக்கான். நான் கண்டுபிடிச்சிட்டு அந்த வீட்டுல தான் எங்கேயும் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கான். சரி நீ இப்ப போலீஸ்க்கு போலாம். இல்ல ஜிமன் மேனேஜ்மெண்ட் என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க? எல்லா தப்பும் அவர் தான் பண்ணிருக்காரு. அவர் போலீஸ்க்கு போகணும். நீ இல்ல அவங்க இந்த மாதிரி கிடையாது. அவனுக்கு பிரச்சனை நிறைய இருக்கு மென்டலா. அது என்ன சொல்ல வரீங்க? பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு அண்ணி. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. ஸோ ஆஃப்டர் அப்படிதான் அந்த நேரம் போயிருக்கோம். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ ஜேகேனா ஒரு இடத்துல அப்படியே அப்படியே வெட்டத்தை பார்த்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்கான். அவளுக்கு உங்கள் வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு. ஜங்குக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா? எங்கடா ட்ரெஸ்ஸு? எத்தனை வாட்டி சொன்னேன் எனக்கு இந்த ஷெல்ஃப் கொடுன்னு சொல்லிட்டு. பாரு எல்லாமே உன் ட்ரெஸ்ஸை தான் வச்சுருக்கா படா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டிருப்பீங்க. ஸோ அப்படியே அந்த கப்போர்டை திறந்துட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஸ்மெல் பண்ணுறான். உங்களோட வாசம் அந்த ட்ரெஸ்ஸில் அவ்வளோ இருக்கு. அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை ஹக் பண்ணி அப்படியே பெட்டில் விழுகுறான். ஸோ நீங்கள் அவன்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. ஜங்கு என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறியாண்ணா? ஆமாண்டி ரொம்ப அதிகமாக மிஸ் பண்ணுறேன். ஏன்டா என்னை விட்டு போனேன்? இங்க பாரு வாயன் உன் ஜேக எப்படி இருக்கன்னு பாரு. ஜங்குக்கா என்னாச்சு உனக்கு? நான் இங்கே தான் இருக்கேன் உன் கூட தான். அழக்கூடாது பண்ணி இல்லை முடியல வாயன். என்கிட்ட வாடி என்னை வந்து டைட்டா பண்ணிக்க வாயன். நான் இங்கே தான் இருக்க ஜங்குக்கான்னு சொல்லு வாயன். I need your hug, I need your kiss, I need your everything, Vayan. I need everything from you, Vayan. இது ஹக் பண்ணிக்க வாயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செம்மையாக ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுட்டு இருக்கான். ஸோ இப்போ அவங்க ரூமை யாரோ டொம்முன்னு திறக்கிறாங்க. பத்தச்சு பண்ணிட்டு மச்சான் நீ அழாத, வயன் உயிரோட தான் இருக்கா, அவ சாகல. என்ன சொல்ற? என்னடா சொல்ற? ஆமா மச்சான் வயன் உயிரோட தான் இருக்கா. ஒன்னு தான் வயனை கடத்தி வச்சிருக்கா. நான் சொன்னா நம்ப மாட்டேன், அண்ணியா சொல்லுவாங்க பாரு அப்படின்னு சொல்றப்ப ஜூலி அப்படி ரூம்குள்ள வராங்க. ஒரு மாதிரி அண்ணி அண்ணி ஜிம்மன் என்ன அண்ணி சொல்றான்? அண்ணி சொல்லுங்க ஜிம்மன் என்ன சொல்றான்? அவன் சொல்றது உண்மைதான் சங்குக்கா, உயிரோட தான் இருக்கா. தயவுங்க தான் எல்லாத்துக்கும் ரீசன். அண்ணி அண்ணி என்ன சொல்றீங்க? நான் நம்ப மாட்டேன். ஏன் அண்ணா அப்படி பண்ணிருக்க மாட்டான். தயவுங்க தான் அண்ணி இருக்கான்னு சங்குக்கா
நான் எதுக்கு தயவங்க பத்தி இப்படி சொல்லணும் சொல்லு. ஏன் ஏன் அப்படி பண்ணணும்? எதுக்கு வயனாவை கடத்தணும்? என்ன வயனாவை அதிகமா லவ் பண்றானா? அவ ஃபர்ஸ்ட்ல இருந்து வயனை லவ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றப்பா இப்பதான் சீக்கைக்கெல்லாம் புரியுது. தயாங் சொன்ன பொண்ணே வயன் தான் சொல்லிட்டு. இல்ல அப்படி இருக்காது. இல்ல இல்ல அப்படி இருக்காது. ஏன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். இல்ல இல்ல அப்படி இருக்காது அண்ணி. அப்படி இல்லதானே அண்ணி? அண்ணி உண்மையை சொல்லுங்க அண்ணி. என் அண்ணன் தான் வயனை கடத்திருக்கானா? ஆமா ஜங்குக்கா, அவன் என்னவே கொல்ல பார்த்துட்டான். எனக்கு தெரிஞ்சு இப்ப பண்றது எல்லாமே கிம் தான், தயம் கிடையாது. அண்ணி என்ன சொல்றீங்க அண்ணி? எனக்கு ஒண்ணும் புரியல. தயம் கிடையாது கிம்மா? யார் அண்ணி கிம்? அண்ணனுக்கு என்னதான் அண்ணி பிரச்சனை சொல்லுங்க அண்ணி, தயவு செஞ்சு சொல்லுங்க. என் அண்ணனுக்கு என்னதான் பிரச்சனை? ஜங்குக்கா, ஒன்னு நம்மள மாதிரி நார்மலான பர்சன் கிடையாது. அவனுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு. என்னன்னு சொல்றீங்க? ஆமா ஜங்குக்கா, ஒரே நிமிஷம் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாங்க. போயிட்டு அவங்களோட திங்ஸ் என்ன எப்படி சொல்றதுன்னா, அந்த ரெக்கார்டர் இருக்கும் தெரியுமாடா? ஸோ அந்த ரெக்கார்டரை எடுத்துக்கிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக ஜங்கு கூட ரூமுக்கு வராங்க. இந்த ரெக்கார்டருக்கு உனக்கு எல்லாமே புரியும். தயம் ஏன் இந்த டிசார்டர்ல பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இந்த ரெக்கார்டர்ல எல்லாமே தெரியும். அண்ணி என்ன சொல்றீங்க அண்ணி? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிக்கிக்கு இருக்கு. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஜூலி அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்லி தயம் ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட கவுன்சிலிங் வந்திருந்தான். அப்போ அவன் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நான் இப்பெல்லாம் அதிகமாக கோவப்படுறேன். எனக்குள்ள யாரும் இருந்து என்ன ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா? சரி வாங்கடா இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஜூலி அவளோட கிளினிக்ல தான் இருக்கா. ஸோ எல்லா பேஷண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்போ அவங்களோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, மேம் உங்களுக்காக உங்கள் ஃப்ரெண்ட் தயாங் சார் வந்திருக்காரு. ஓ தயாங் வந்திருக்கானா? சரி உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ தயாங் அப்படியே உள்ளே வரான். ஹே ஜூலி எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன். உனக்கு இப்போ தான் தோணுச்சாடா? கிளினிக் ஓப்பன் பண்ணி 1 மந்த்க்கு மேலே ஆகுது, இப்போ தான் வரா? இல்லை கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதான் வர முடியல. அப்புறம் எப்படி போகுது கம்பெனி ஒர்க்லாம்? நல்லா போகுது. அப்புறம் நீ எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன். என்ன அரேஞ்ச் பண்ணாமல் இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறா? ஏன் உனக்கு நான் ஆசையா என்ன? அன்னைக்கலாண்டா பொறுமையா. சரி சொல்ல எதுக்கு வந்திருக்கா? வெளியே போகலாமா? இங்கே வேணாம் கிளினிக்கில் என்ன? இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, அதான் வந்திருக்கேன். உனக்கு ஆஃப்டர் எதனா டியூட்டி இருக்கா? இல்லை ஃப்ரீ தான் சொல்ல. என்ன? இல்லை ஜூலி, எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? என்ன மாதிரி? இல்லை ஆக்சுவலி 2 டேஸ்க்கு முன்னாடி நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணி பேச போயிருந்தேன். அவங்கக்கிட்ட நல்லா பொலைட்டாக தான் பேசிகிட்டு இருந்தேன். அக்ரெஷன் ஆகிட்டேன். ஏன் அப்படி ஆனனே தெரியல. அந்த ஆளை செம்மையாக திட்டி விட்டுட்டு போயிட்டேன். அவன் நெக்ஸ்ட் டே கால் பண்ணி, எதுக்கு சார் இப்படி என்கிட்ட பேசுனீங்க, அவங்கக்கிட்ட எந்த கம்பெனி டீலும் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதே மாதிரி என் ஒர்க்கை நான் முடிக்காமலே விட்டுருவேன். ஆனால் நெக்ஸ்ட் டே பார்த்தா நான் தான் முடிச்சேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்குள்ள என்னமோ நடந்துட்டு இருக்கு. நான் அதிகமாக கோவப்படுறேன். அப்புறம் என்னை யாரோ ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கு சொல்லி. எனக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல சொல்லி. எனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு போல. அப்பாட்ட போய் கேட்டாலும் அப்பா எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தயம், ஒர்க் விஷயத்தினால அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரை சொல்லிட்டு அப்படியே விட்டுறாரு. எனக்கு தெரியல ஜூலி, அதான் அவங்ககிட்ட கேட்கலான்னு வந்திருக்க. எனக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்குறியா? ஓகே தயா, இதெல்லாம் நீ ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்க போல. சரி வா கவுன்சிலிங் ரூம்க்கு.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூலி தயவங்க வந்துட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஹிப்னோட்டிசம் பண்ணுறா. ஸோ தட் மீன்ஸ் அந்த எப்படி சொல்கிறதுனா எல்லாம் மாதிரி படம் பார்த்துன்னு தான் தெரியும். ஸோ அவங்கள மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ தயவங்க அப்படியே அவன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறா. ஸோ தயங் மெல்ல மெல்ல அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஜூலி வந்துட்டு தயம் ஆ இங்கே பாரு, இப்போ உனக்கு ஒரு 12 வயசு ஆகுது. ஸோ இந்த 12 இயர்ஸில் நீ எப்போ இதில் அஃபெக்ட் ஆனன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லு, ஒரு 12 வயசில் உனக்கு என்ன நடந்துச்சு? என்னோட 12 வயசில் ஏம்மா என் கண்ணு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அது எப்படியா இருந்தாங்க? நானும் அம்மாவும் காரில் போயிட்டு அப்போ கார் ஆக்சிடெண்ட்டில் என்ன காப்பாற்ற போய் என் அம்மா இறந்துட்டாங்க என் கண்ணு முன்னாடி. அது அது எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு. நான் எப்பவுமே யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டேன். நான் அதிகமாக பேசுகிறாள்னு அது என் அம்மா கிட்ட மட்டும்தான். எனக்கு அம்மானை ரொம்ப பிடிக்கும். சரி, அதுக்கப்புறம் 13 வயசுல என் அப்பா செகண்ட் டைம் மேரேஜ் பண்ணாரு. வீட்டுக்கு ஒரு குட்டி பையன் வந்தான். எனக்கு அப்ப ஒரு 8 வயசு இருக்கும். அவன் என் பின்னாடி அண்ணன்னு சொல்லிட்டு என் பின்னாடியே வருவான். ஆனா எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. நம்ம கிட்ட பேசக்கூட மாட்டேன். ஆனா அவன் என்கிட்ட வந்துட்டு, தயவங்க அண்ணா எனக்கு போட் செஞ்சு கொடுங்க, தயவங்க அண்ணா நம்ம 2 பேரும் ஹெலிகாப்டர்ல விளையாடலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பான். ஒரு நேரத்துல அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அவனுக்கு அடியே பட்டுருச்சு. அப்ப மற்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க பையனை தள்ளி விட்டதுக்கு அடிச்சிருப்பாங்க என்ன. ஆனா அவங்க அப்படி பண்ணல. அந்த அம்மா அவங்க என்கிட்ட வந்துட்டு, இனிமே இந்த பையன் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், என் பையன், நீ தயவு செஞ்சு அவங்ககிட்ட கோவமா நடந்துக்காதன்னு மட்டும்தான் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் பண்ண தப்பு என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனை நான் தம்பியை ஏத்துக்கிட்டேன். ஆனாலும் என்னால முழுசா முடியல. ஏன்னா என் அப்பா அவன் மேல அதிகமா பாசம் காமிக்க ஆரம்பிச்சாரு. அது ஏன் எனக்கு தெரியல. ஆனாலும் அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆஃப்டர் என்னோட ஸ்கூல் டேஸை பத்தி சொல்லணும்னா, ஹைஸ்கூல்ல என்னை எல்லாருமே ரேக்கிங் பண்ணுவாங்க. நான் ஒன்னா நம்பர் இன்ட்ரோவர்ட்டா இருப்பேன், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். ஒரு டைம் என்னோட ப்ரொஃபஸர் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். இதை பத்தி நான் வீட்டுல சொன்னப்ப என்னை யாருமே நம்பல. என்னால சுத்தமா முடியல. மறுநாள் என்னால ஸ்கூலுக்கு கூட போக முடியல. எனக்கு அவனை பார்த்தாலே பயமா இருக்கும். ஒரு நாள் அப்படிதான் லைப்ரரியில நான் புக் எடுக்க போயிருந்தேன். அப்ப அந்த ஆள் வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. என் காது கிட்ட சொன்னான், நீ இந்த வார்த்தையை பத்தி யார்கிட்ட எதுனா சொன்னு வச்சுக்கோ, நீ ஒரு பொண்ணுக்கு எடுக்க பார்த்துன்னு சொல்லிட்டு உன் மேல பொய்யான கேஸ போட்டு உன் வாழ்க்கையை அழிச்சிருவேன்னு சொல்லிட்டான். அதனால என்னால எதையும் சொல்ல முடியல. என் பர்மிஷன் இல்லாம என்ன அங்க டச் பண்ணோம். என்னால ஏத்துக்க முடியல. வீட்டுக்கு வந்து செமையா அழுத, புலம்புன. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அப்படி அழுது ஒரு இடத்துல தூங்கிட்டேன். அப்புறம் கண்ணு முடிச்சு பார்த்தா இந்த டீச்சர் வீட்டுல இருந்த என் கையில கண்ணோட அவனை ஷூட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருக்கு. என் கையில ரத்தமா இருக்கு. அந்த ஆளை போட்டு நான் தான் அடிச்சிருக்கேன். ஆனா எப்படி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அப்படியே வெளியே வந்துட்டேன். அப்புறம் இது போய் நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன். எங்க அப்பாட்ட சொன்னப்போ எங்க அப்பா வந்து, இதை பத்தி நீ யாருக்கிட்டே சொல்லாத, நீ முதல்ல எங்க இருக்காதுன்னு சொல்லிட்டு நியூஸ் அனுப்பிட்டாரு. ஆஃப்டர் அங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணி அங்க எனக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நார்மலா தான் இருந்துச்சு. ஆஃப்டர் அகைன் நான் மறுபடியும் என் ஊருக்கு வந்தேன். ஆனா எனக்கு தெரியல இன்னமும் அந்த பிரச்சனை எனக்கு சரியாகலன்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, சரி. அந்த பர்சனாலிட்டி வர்றப்ப நீ எப்படி இருப்ப, உனக்கு எப்படி தெரிய வரும்?
ஆக்சுவலி அந்த பர்சனாலிட்டி வரப்ப என்னால் முடியல ஜூலி, பயமா இருக்கு. அகைன் யாரை நான் கொலை பண்ணிடுவேன்னு பயமா இருக்கு ஜூலி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிக்கிறான். இப்போ ஜூலி வந்துட்டு, தயம் தயம் இங்கே பாரு, தயம் இங்கே பாரு, இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் கூட, தயம் இங்கே பாரு, தயம் நான் இருக்கேன், அழாத அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இப்போ தயம்னா என் ஜூலி, எனக்கு இந்த பிரச்சனையை சரிப்படுத்த முடியாது ஜூலி. எனக்கு பயமா இருக்கு ஜூலி. என்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ அந்த நேரத்துல எனக்கு இந்த பர்சனாலிட்டி வெளியே வந்துரு, அவங்கள எதுனா பண்ணிட்டு போயிடுது. ஆனா எனக்கு கில்ட்டா இருக்கு ஜூலி, எனக்கு கில்ட்டா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு ஜூலி. ஏற்கனவே அந்த ப்ரொஃபஸரை கொன்னதுல இருந்து என்னால சரியா தூங்க முடியல, சாப்பிட முடியல. அகைன் என் வாழ்க்கையில நான் யாரைனா கொன்னுட்டேன்னா சத்தியமா சொல்றேன், நான் செத்துருவேன் ஜூலி, நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். இங்க பாரு தயா, உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என் பர்சனாலிட்டி வரப்ப எப்படி இருப்ப? எதுனா அடையாளம் இருக்கும்ல? சொல்லு, எப்படி? சின்னதா ஒரு சிம்டம் சொல்லு, நான் அதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். ஆக்சுவலி என்னோட வாட்ச் ரைட் ஹேண்ட்ல தான் கட்டுவேன். ஆனா அவன் என்னோட இன்னொரு பர்சனாலிட்டி வர்றப்ப என்னோட வாட்ச் லெஃப்ட் சைட்ல இருக்கும். அப்புறம் என் வாய்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். ஓகே, நான் சொல்ற மாதிரி வீக்லி 1 டைம் கவுன்சிலிங் வந்துடுறேன். அப்புறம் உனக்கு நான் டேப்லெட்ஸ் நிறையா கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கோ, ரொம்ப டிப்ரெஸ் பண்ணிக்காத. ஸோ முடிஞ்ச வரையும் என்ஜாய் பண்ணேன்னா லைஃபை. ரொம்ப பயப்படாத தயம், நீ நார்மலாக தான் இருக்க, ஓகேவா? நீ எப்போ உனக்கு ஃப்ரீயாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, நானும் உன்னை வந்து பார்க்குறேன் அடிக்கடி, சரியா? ஓகே ஜூலி, இன்னொன்று, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது வீட்டில், ப்ளீஸ். இல்லை, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், நீ பயப்படாத, எல்லாம் கரெக்டாக இருக்கும் தயம், சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க வந்திருப்பான். ஸோ இப்போ இந்த விஷயத்த மொத்தம் எல்லாருமே கேட்டுட்டாங்க. அண்ணனுக்கு இந்த பிரச்சனை இருக்கா நீ? ஆமா ஜங்கு, அதனால தான் தயவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஆனா பேசுறப்ப தயவங்கன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட பேசலாம். இப்ப அவனுக்கும் தயவனுக்கும் வயன் வேணும்னு நினைக்கிறான் போல. இதுக்கப்புறமா இப்படி விடக்கூடாது, ஏன்னா அவன் கோபத்துல வயன் எதுனா பண்ணிடுவான். வயனை காப்பாத்தி ஆகணும், அதே மாதிரி தயங்கியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்மையா அழுகுறாங்க. அடுத்த செகண்டு எல்லாருமே கிளம்பி இப்போ என்ன பண்றாங்கன்னா தயம் கூட அந்த வீட்டுக்கு வராங்க. அதான் தயம் வீடை சுற்றி எல்லாமே லாக் பண்ணி வச்சிருக்கான். ஸோ சுற்றி பாடி கார்ட்ஸ். ஸோ யாருமே உள்ளே விட மாட்டேன்றாங்க. ஸோ ஜூலி கத்துறா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தயங்கோட வைஃப் மேம், சார் உங்களை உள்ளவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, யாருமே உள்ளே போகக்கூடாது, எல்லாரும் வெளியே இருங்க அப்படின்னு சொல்கிறப்பா ஜேக்குன்னா வருது கோவம். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் போட்டு செம்மையாக அடிக்கிறான். அதே மாதிரி ஜாக்சனும் ஜிம்மனும் தான். ஸோ செம்மையாக போட்டு அங்கே இருக்க எல்லாரையும் அடிச்சுட்டு இப்போ உள்ளே வராங்க. ஸோ அப்போ ஜேக்கே வந்துட்டு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒயின் என்ன பண்ணுறீங்க? அண்ணா ஒயினை கொடுத்துருங்க அண்ணா, கீழே வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அவன் மேலே போகிறான். ஸோ அங்கே பார்த்தா ரூம் எல்லாம் லாக் ஆயிருக்கு. நான் கதவு திறனா, நீ கதவு திறக்கிறியோ கதவு உடச்சிட்டு உள்ள வரவா? என் ஒயின் எங்கண்ணா? என் ஒயின் எங்க? அவருக்கு தானே இருக்கா, அவளை எதுவும் பண்ணல. நான் அவ பாவம் அண்ணா, அவ பாவம், அவளை விட்டுருங்க. இங்க பாருங்கண்ணா, வயனை விட்டுருங்கண்ணா. வயன் நான் பேசுறது கேக்குதா? வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். நீங்க அந்த ரூம்க்கு அந்த பக்கம் தான் இருந்துருப்பீங்க போல. ஸோ உங்க வாயெல்லாம் கட்டி போட்டிருக்கு, உங்களால கத்த கூட முடியல. ஆனா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கீங்க. ஐயாங்கண்ணா, ஐயன் இவங்க யாருமே நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க போல. பாரு, உன்னை தேடிட்டு இங்கே வந்துட்டான் அவன். அந்த ஜூலி இப்படிதான் பண்ணுவான்ட்டு அவளை அப்பவே போட்டிருக்கணும், நான் விட்டுட்டேன். எனக்கு பயமா இருக்கும் ஐயன், உடனே என்னை பிரிச்சிருவாங்க. வேணாம்,
2 பேரும் செத்துடலாம். என்ன செத்துட்டா நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது மாயன், யாராலையும் பிரிக்க முடியாது. வா வா போலாம். இல்ல நான் வரமாட்டேன், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இல்ல என்னால தனியா விட்டு போக முடியாது, உன்னை எதுனா பண்ணிடுவாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம். இங்க பாரு, உனக்கு எதுனா ஆச்சுன்னா இது தயங்கல எதுவும் பண்ண முடியாது. வா வா போலாம், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி எடுத்துட்டு போறான். ஸோ அவன் எங்க கூட்டு வரானா அந்த ஸ்டெப்ஸ் மூலமா டெரஸ்க்கு வந்துடுறான். ஸோ இப்போ ஜிம்மனும் ஜாக்சனும் ஸோ அங்க வெளியே இருந்து பார்த்துருப்பாங்க. பார்த்தா தயம் அந்த டெரஸ் கிட்ட எஜ்ஜு கிட்ட நின்றுட்டு இருக்கான். இப்போ ஜிம்மனா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா இறங்குங்க முதல்ல. இங்க பாருங்கடா, எங்க எல்லாரும் என்னைய எப்படி பிரிக்க பாக்குறீங்களா? இனிமே நாங்க 2 பேருமே இந்த உலகத்துல இருக்க மாட்டோம். ஏன்னா என்னால நான் இல்லாம இருக்க முடியாது, அதே மாதிரி என்னால ஓயின் இல்லாம இருக்க முடியாது. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஓயினை பிரிக்க பாக்குறீங்க. நான் இந்த உலகத்துல இருக்க போறது இல்ல மயன். ஐம் சோ சாரி. என்ன நான் கூட சந்தோஷமா வாழ நினைச்சேன்டி, ஏன்னா எல்லாமே இப்ப எப்படி வந்து நிக்குது. நம்ம 2 பேரும் செத்துடலாம் மயன், இனிமே யாருமே நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்றான். இப்ப ஜெகே அங்க வந்துட்டான். நான் என்ன பண்றேன்? நான் மயனை விட்டுருனா? நான் மயன் பாவனா, அவளை எதுவும் பண்ணாதனா? மயன் மயன் ஜெகே ஜெகே, எனக்கு பயமா இருக்கு ஜெகே, எனக்கு ஆபாத்து ஜெகே 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 அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. தயங்கா என்னடி பேசிட்டு இருக்க? இங்க பாரு நான் இருக்கேன், அவனை பார்த்து எது கழுவுற? இங்க பாரு தயம் தயம் பாரு, ஓ தயங்க பாருடி, இங்க பாரு இங்க பாரு, நான் நீ அழுதான் சரியா? இப்ப 2 பேரும் செத்துடலாம். மேல ஹெவன்ல நீயும் நானும் அழகான ஃபேமிலியா வாழலாம் என்ன சரியா? தினமும் நைட்டு வந்து உன்னோட லேப்ல படுத்துக்கிட்டு நம்ம எப்படிலாம் வாழணும் சத்தி பத்தி பேசுவல்ல, அது நம்ம ஹெவன்ல வாழலாம் என்ன சரியா? உனக்கு ஞாபகம் இல்ல 2 நாள் முன்னாடி கூட ரூம்ல உன் லேப்ல படுத்துக்கிட்டு உன்கிட்ட சொன்னல ஞாபகம் இல்லையா? அந்த மொமெண்ட் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நாள் முன்னாடி நடந்ததா அவன் அப்படியே நினைக்கிறான். ஆக்சுவலி அன்னைக்கு ஒரு 12 மணி இருக்கும். ஸோ நீங்கள் பயந்துட்டு அப்படியே அந்த ரூமில் உட்காந்துருப்பீங்க. அப்போ தயாவும் வந்துட்டு உள்ளே வரான். நல்லா ட்ரிங்க் பண்ணியிருப்பான் போல. வந்துட்டு அவங்களோட லேப்ல படுத்துக்கிறான். ஐயான் என்ன பண்ணுறீங்க? ஏன்டி பயப்படுறா? நான் தான் அவன் தாயா. இங்கே பாரு, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? ஐ லவ் யூ ஐயன், ஐ லவ் யூ. என்ன பையன் வயிற்றுல எட்டி உதைக்கிறானா? சொல்லுடி, வரட்டும். தண்ணி வந்ததுக்கப்புறம் காலை உடைக்கிறான். எவ்வளோ தைரியம் தான் என் பொண்டாட்டி நீ எட்டி உதைப்பேன்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம பொண்ணு ஜியா இருக்கால்ல, அவளை பாரு, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போடுறா. நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் அம்மா கூட இருக்கீங்க, என் கூட விளையாடுங்கன்னு சொல்லிட்டு. ஐயன், எனக்கு அவளை விட நீ தாண்டி ரொம்ப முக்கியம், அதான் அப்படி பண்ணான் சரியா? இங்க பாரு, உன் பையன் ஜூன் எப்போ பார்த்தாலும் உன் கூடயே இருக்காண்டி, என்னை விட கூட மாட்டேன்றான். அவனுக்கு அப்படி ஏன் புத்தி உன்னை விட்டு இருக்கவே கூடாதுன்ட்டு. பரவாயில்ல இருக்கட்டும், நான் பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு படுத்திருப்பான். ஸோ நீங்கள் அப்படிலாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்திருப்பீங்க. தேங்க்ஸ் சொல்கிறான். பாரு, அந்த மொமெண்ட் உனக்கு ஞாபகம் இல்லையா? ஜூ ஜூ ஜியா அப்புறம் பிறக்க போகிற பையன் எல்லாரையும் பற்றி பேசிகிட்டு இருந்த மாதிரி அதில் உனக்கு மறந்துச்சா? சரி விடு, மறந்துட்டு போட்டோம். வா, இனிமேல் வந்து இந்த லைஃப்பில் நீ எல்லாத்தையும் மறந்துடு. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் மறக்கக்கூடாது, இந்த தயவங்க மட்டும் நீ எப்பயும் மறந்துடக்கூடாது வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி கீழே குதிக்க பார்க்குறான். ஸோ அப்போ ஜேகே வந்து உங்கள் கையை பிடிச்சி அப்படி இழுத்துடுறான். ஸோ அப்போ தயாங் அந்த இதில் அந்த எப்படி சொல்கிறதுனா அங்கே பைப் இருக்குல்ல, ஸோ நீங்கள் விழாதனால அவன் அந்த பைப்பை பிடிச்சிக்கிட்டான். வயன் என்ன பண்ணுற? வயன் என் கூட வா. அவன் வேணாம் உனக்கு, இங்கே பாரு வயன், என் கூட வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். அஜய்க்கு வந்துட்டு ஆனால் கையை கொடுங்கண்ணா. டேய் முதல்ல தள்ளுடா. நான் கையை கொடுண்ணா.
ஆனால் நீ இப்படி பண்ணாதண்ணா. ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ண்ணா. என்னால நீ இழக்கிறது முடியாதுண்ணா. நீ செத்துட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ண்ணா. இங்க பாருண்ணா, நீ வா, முதல்ல எல்லாம் பேசிக்கலாம். என்னடா பேச சொல்ற? என்னடா பேச சொல்ற? நீ அவளை வாழ்றத பார்க்க சொல்றியா என்ன? சொல்லுடா. இங்க பாரு, என்னால முடியாது. அளவுக்கு தைரியமும் கிடையாது ஜிக்கே. எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னைக்கும் நான் அவளை மட்டும் நான் காதலிப்பேன். என்னைக்கும் என் கடைசி மூச்சு இருக்கிற வரையும் வயனை மட்டும்தான் காதலிப்பேன். அவன் மட்டும்தான் எனக்கு, அவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தயம் கத்துறான். ஸோ நீங்கள் அங்கிருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. இந்த பக்கம் ஜேக்கே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் தயம் அப்படியே அந்த பைப்லேருந்து கையை ஒன்று வினா விட்டுட்டு இருக்கான். நான் என்ன பண்ணுறேன்? ஆனால் அந்த மாதிரி பண்ணாதண்ணா. அண்ணா, நீ பண்ணுறது தப்புண்ணா. ஜேக்கே சாரிடா, தப்பு பண்ணியிருந்தேண்ணா. இப்போ கூட எனக்கு காப்பாற்றுன்னு நினைக்கிறேன். பட் லவ்வுக்கு நான் டிசர்வ் கிடையாது. நான் கைவிடாதீங்கண்ணா, ஆனால் கையை விடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆனால் தயம் அப்படியே அந்த பைப்லேருந்து கையை விட்டுறான். ஸோ தயம் அந்த இடத்துல அப்படியே விழுந்துடுறான். ஸோ இந்த பக்கம் செக்கேண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ ஜூலினா, தயம் தயம் ஏன் எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கத்தி செம்மையா அழ ஆரம்பிக்கிறா. ஸோ உங்களாலேயும் முடியல, நீங்கள் அப்படியே ஜெக்கிவை ஹக் பண்ணி செம்மையா அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜெக்கிவும் தான். ஸோ அப்படியே கத்திருப்பாங்க. அப்போ தயம் இல்லை விழுந்துட்டு, ஐயன் ஐ லவ் யூ ஃபார் எவர் டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸை மூட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே ஆம்புலன்ஸில் வர சவுண்ட் எல்லாமே அவனுக்கு அப்படியே லைட்டாக காதில் கேட்குது. ஸோ இப்போ அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. பிகாஸ் அவனுக்கு இன்னும் வரையும் உயிர் இருக்குது, இன்னும் உயிர் போகலை. ஸோ அவனுக்கு அங்கே சர்ஜரிலாம் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் எல்லா விஷயமும் அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கன்னா தயவங்க நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அவன் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு அவன் பின்னாடி இவ்வளோ பெரிய ரீசன் இருக்குன்னு தெரிஞ்சவனே யாராலையும் அவனால் வெறுக்க முடியல. பிகாஸ் அவன் மென்டலாக அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாலாம் செமையாக அழுகுறாரு. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ தயவுக்கு அங்கே சர்ஜரி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ எல்லாம் வெளியே வராங்க. டாக்டர், இப்போ தயவுங்க எப்படி இருக்காரு? யா ஃபைன். இப்போ தயவுங்க ஓகே தான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டுபிடிச்சிருவாரு. ஓகே டாக்டர், நான் போய் பார்க்கல. போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜூலி அப்படியே உள்ளே வரா. தயம் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, தயம் தயம் நீ ஓகேவா? ஏன்டா எப்படி பண்ண? நீ சொன்னல, ஏன் எப்படி பண்ண? நான் எவ்வளோ உண்மையை காதலிக்கிறேன் தெரியுமா தாயா? உனக்கு ஏன்டா என் காதல் புரிய மாட்டேங்குது? எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? நீ என்னதை லவ் பண்ண அந்த வார்த்தையை சொன்ன நான் செத்துட்டேன் தாயா, நான் செத்துட்டேன். என்னால வெறுக்க முடியல தயாங்கொண்ட, என்னால சுத்தமா முடியல. ஏன்னா நீ எப்பவுமே என் கூட இருந்திருக்க, எல்லா சுச்சுவேஷன்லயும் எனக்கு உன்னோட ஷோல்டரை கொடுத்துருக்க. கடைசி வரையும் அந்த ஷோல்டர் என் கூட இருக்குன்னு நினைச்சதுனால தான் தயங்கொன்னு காதலிக்க ஆரம்பிச்சேன். ஆனா உனக்கு என் மேல அந்த எண்ணம் இல்லைன்னு சொன்னோன்னு என்னால சுத்தமா முடியல தெரியுமா? என்ன புரிஞ்சுக்க தாயா, நான் உன்னை அதிகமா காதலிக்கிறேன், ரொம்ப அதிகமா தாயா அப்படின்னு சொல்லிட்டு அவனா செம்மையா அழுதுட்டு இருக்கா. ஆஃப்டர் அவங்க ஃபேமிலி உள்ள வந்துடுவாங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கண்ணா ஒரு மாதிரி பயத்தோட ஜேகே பக்கத்தில் நின்றுருக்கீங்க. ஸோ ஜேகேக்குண்ணா தயங் மேலே கோவம்லாம் இல்லை. ஏன்னா அண்ணனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஜூலி சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால அவனுக்கு அவங்க அண்ணன் மேலே ஒரு மாதிரி பரிதாபமாக தானே இதாக இருக்கு. மற்றபடி தயங் மேலே கோவம்லாம் இல்லை. ஆஃப்டர் அப்படியே ஒரு 1 ஹவருக்கு போயிருக்கோம். ஸோ இப்போ ஜூலி பக்கத்துலேயே உட்காந்துட்டு தயங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு வந்துருப்பாங்க. அப்போ திடீர்னு அவங்க கை அசையுது. சாரி தயங்கோட கை. ஸோ தயம் தயம்
தயவு உனக்கு என்னாச்சு? தயவு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறப்பா டாக்டர் டாக்டர்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. ஸோ டாக்டர் வந்துட்டு தயம் தயங்க இங்கே பாருங்க, தயங்க நாங்கள் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு சொல்கிறப்ப தயவங்க அப்படியே லைட்டாக தலையை ஆட்டுறான். சரி ஓகே, அவருக்கு நினைவு திரும்புது போல், ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுறாங்க. ஸோ இப்போ தயம் அப்படியே ஐயை ஓப்பன் பண்ணுறான். ஸோ சுற்றி முற்றி எல்லாருமே பார்க்குறான். அவனுக்கு எல்லாமே புதுசாக இருக்கு. ஐயோ வலிக்குது. பா மா என்னாச்சு எனக்கு? நான் எப்படி இங்கே வந்தேன்? பார்க்குற எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமா. தலை வலிக்குது. என்னாச்சு எனக்கு? எப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னப்ப யாருக்குமே ஒன்றுமே புரியல. ஜூலி என்னாச்சு எனக்கு? ஆமாம் நீங்கள் ஏன் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க? ஜேகே என்னடா உனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அண்ணா உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? சத்தியமாக எதுவுமே ஞாபகம் இல்லை. தலை வேற வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணுறான். ஸோ இப்போ டாக்டர் வந்துட்டு கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியை கூப்பிட்றாங்க. என்னாச்சு டாக்டர்? எதுக்கு தயவங்க எதுவுமே தெரியாத மாதிரி பண்ணிட்டு இருக்கான்? ஆக்சுவலி அவர் எல்லாத்தையும் மறந்துட்டார் போல. ஏன்னா என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், அவர் எல்லாத்தையும் மறந்துட்டார் போல. எனிவேஸ் நீங்கள் எதுவுமே அவருக்கு ஞாபகப்படுத்தாதீங்க. அவருக்கு எது ஞாபகம் இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக எதையும் சொல்லாதீங்க. பிகாஸ் அவருக்கு பிரெயினில் ரொம்பவே அடிபட்டிருக்கு. ஏன்னா விழுந்த ஃபோர்ஸ் அவ்வளோ பிரெயின் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. எப்படியும் நாங்கள் சர்ஜரி பண்ணி காப்பாற்றிட்டோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி ஓகே டாக்டர், அதனால் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அகேன் இல்லை வராது. மெமரிஸை ஞாபகப்படுத்தாமல் வெளியே இருந்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி வரா. ஸோ தயவங்களோட அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் இதை சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. ஸோ ஜேகே கிட்ட சொல்கிறப்பா ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ தயம் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி பயத்துலேயே நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே கிட்ட டேய் யார் அது? யார் அது? இந்த பொண்ணு என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டா? ஏண்டா அண்ணா அடிபட்டு படுத்திருக்கான், கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கா? அண்ணா அம்மா ஜூலி என்னையா எல்லாரும் மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஜிமன் என்னடா ஹைஸ்கூல் ஒழுங்காக முடிப்பியா இல்லையா? எல்லாம் ஜேகேவும் நீங்களும் சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் உங்கள் சார்கிட்ட வந்து நான் பேசணுமா? அண்ணா ஹைஸ்கூலா அப்படின்னு தான் இருக்குது. ஆக்சுவலி தயாவுக்கு உங்களை ஃபஸ்ட்டு பார்த்துருப்பான்ல, அதுலேருந்து எல்லாத்தையுமே மறந்துட்டான். அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? உனக்கு என்னாச்சு? நல்லா தான் இருக்கான், லைட்டாக தலையில் அடிபட்டிருக்கு, அவ்வளோதான். எதுக்கு இவ்வளோ அழுவுறீங்க? எனக்கு புரிய மாட்டேங்குது. பா இல்லை அழ மாட்டியே, ஏன்னா அழுவுற அப்படின்னு சொல்கிறப்பா ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமும் இருக்குது, ஒரு வருத்தமும் இருக்குது. எல்லாருமே புதுசாக அவன் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆஃப்டர் அப்படி தான் அந்நேரம் போயிருக்கோம். ஸோ அப்படியே ஒரு 1 month அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ தயாவுங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவனுக்கு தலையில் அடிபட்டிருக்கும். அது எப்படின்னா ஸோ ஒரு கார் ஆக்சிடென்ட் மூலமானு சொல்லிட்டு அப்படியே சொல்லி மழுப்பியிருப்பாங்க. இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் ஆனது, அதே மாதிரி தயாவுக்கும் ஜூலிக்கும் கல்யாணம் ஆனது பற்றி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அவன் கொஞ்ச நாள் அக்செப்ட் பண்ணாத ஒரு மாதிரி இருந்திருக்கும் அவனுக்கு. ஆஃப்டர் அதுக்கப்புறம் அவனே ஏற்றுக்கிட ஆரம்பிச்சிருப்பான். ஏன்னா ஜூலி அந்த அளவுக்கு அவனை லவ்வோட பார்த்துருந்துருப்பா அவன் அடிபட்டிருந்தப்ப. ஸோ ரொம்ப கேரிங்காக இருந்திருப்பா. ஸோ அதனால் தயாவும் ஜூலியை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இப்போ தயாவும் ஜூலியும் ஸோ அவங்க வீட்டோட கார்டன் கிட்ட தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ தயாவுங்க அந்த அடிப்பட்டதுனால அவனால் சரியாக நடக்க முடியாது. ஸோ ஜூலி தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. தயாங் பொறுமையாக கால் வச்சு நடங்க. பரவாயில்லடி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், உட்காருவா. என்ன தயம் 4 ஸ்டெப்ஸ் தான் எடுத்து வச்சிங்க, அதுக்குள்ளே வலிக்குதா கால்? ஏன் பாரு, அப்போ 4 ஸ்டெப் மேலே வைக்கணும், எனக்கு கிஸ் கொடு. தயம் என்ன கிஸ் கொடுக்க மாட்டியா? என் ஒய்ஃப் தானடி. ஆமாம், அப்போ கிஸ் கொடுறி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி தயவங்க கிஸ் பண்ணியிருப்பா.
போதுமா? போதும். நைட்டு எதுனா இருக்கா? நைட்டு உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்? ஏய், அந்த சாப்பாடு கேட்கலடி, உன்னை கேட்டேன். தயம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு முழுசா க்யூர் ஆகட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். ஏய், என்னடி? ஏன் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணதே இல்லையா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்ன இது பண்ணுறதானே? தயவங்க அப்படி கிடையாது. நீ க்யூர் ஆகுங்க. அதில் நான் க்யூர் ஆகிடுவேன். இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாண்ணா, ப்ளீஸ்ண்ணா. தயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது ஜூலிக்கு. இந்த பக்கம் நீங்களும் ஜங்குக்கும் தூரத்தில் இருந்து பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு லைட்டாக டவுட்டாக இருக்குது, ஒரு வேளை தயம் மறுபடியும் நடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஜெக்கை வந்து அப்படி பேக்கப் பண்ணிட்டு, ஏய் என்னடி பார்த்துட்ருக்கா? இல்லை, இதெல்லாம் உண்மைதானா? உங்கள் அண்ணா எல்லாத்தையும் மறந்துட்டானா? அதான் மறந்துட்டான்ல, ஏன் அதை பற்றி யோசிக்கிற? பாரு, எல்லாமே ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுனா. ரொம்ப யோசிக்காத, வயத்தில் என் புள்ள இருக்கான், ரொம்ப யோசிச்சு அவனை எதுவும் பண்ணிடாதடி. ஜிக்கே எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு ஏன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஹாப்பியாக இருக்க போகிறோம். ஏன்னா கடவுளாக பார்த்து அண்ணனுக்கு அது எல்லா மெமரிஸையும் அழிச்சிட்டாரு. பிகாஸ் அண்ணனுக்கு அந்த மெமரிஸோடு இருந்தால் கண்டிப்பாக அவன் கிட்ட ஃபீல் பண்ணியிருப்பான். ஏன்னா கையை விடுற பையன்ட்ட சொன்னான், ஜேகே சாரி ஃபார் எவ்ரி திங்ட்டு. அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. தெரிஞ்சிருந்தா அவன் மூஞ்ச கூட பார்த்து பேசியிருக்க மாட்டான். அவனுக்கு மறந்ததே நான் நல்லதான் சொல்வேன். ஏன்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே பார்க்கலாம். ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ மார்னிங் டைம். ஸோ எல்லா குட்டி பசங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் ஜேகேக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ தயாவுக்கு 3 பசங்க. ஆமாண்டா, தயாவுக்கு 3 பசங்க பெற்றிருப்பான். ஸோ ஒரு டைம் வந்து ட்வின்ஸாக பிறந்திருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ ஒரு பேபி பிறந்திருக்கும். ஸோ 3 குழந்தைங்க. ஆனால் உங்களுக்கும் ஜேகேக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன். தயாவுக்கு வந்துட்டு 2 பையன் ஒரு பொண்ணு. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள் பொண்ணுண்ணா ரெடி ஆகாமல் அப்படியே வந்து டிவி பார்த்துட்ருக்கா. என்கிட்ட வந்துட்டு, ஹே என்ன பண்ணிட்டு இருக்க ஜியா, எந்திரி. மம்மி என்ன உனக்கு பிரச்சனை? இங்கே பாரு, எனக்கு நான் ஸ்கூல் போகல. ஏன் போகல? இங்கே பாரு, உனக்குள்ளே போகிறான் உன் தம்பி எவ்வளோ அழகாக ரெடி ஆகுறான். உங்கள் அப்பா கொடுக்குற சொல்ல எல்லாம் எங்கே உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. அப்போ ஜவுங்க வந்துட்டு, ஐயன் எனக்கு ஆஃபீஸ் போகணுமாடி. என்ன அப்பாவும் பொண்ணு சேர்ந்துட்டு எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்று ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுது, ஒன்று ஆஃபீஸ் போக மாட்டேன்னு அழுது. என்ன ஜெக்கி உனக்கு பிரச்சனை? இல்லடி, எனக்கு டயர்டாக இருக்குது தெரியுமா. அண்ணா வேலை வாங்கி கொள்றான்டி. என்ன வேலை வாங்கி கொள்றாங்களா? இதானே சொன்னா, எனக்கு தனியாக பொசிஷன் கொடுங்கண்ணா நான் பார்த்துக்கிறேன்ட்டு. இப்போ என்ன? முடியலடி. இப்போ மொத்தம் இதுவும் என்கிட்டே கொடுத்துட்டான். ஜாலியாக அவன் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான். நான் மட்டும் என்ன, நீ மட்டும் இங்கே பாரு, நீ தான் பார்த்துக்கணும். உங்கள் அண்ணா உங்கள் ஃபேமிலியோட இருக்க வேணாமா? அப்போ நான் உனக்கு தேவையில்லை வயன். எதுக்கு? இவங்க 2 பேரையும் சமாளிக்க முடியல, இப்போ நீ வேற என் கூட இருந்தேன்னா உன்னையும் சமாளிக்க முடியாது. நீ ஆஃபீஸ் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. இந்த பக்கம் ஜியா சிரிக்கிறா, ஜெக்கி அப்படியே முறைக்கிறான். பேச்சா பேசுகிற போடின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே குளிக்க போயிடுறான். ஆஃப்டர் இந்த பக்கம் ஜியானா, அம்மி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் போய் பெரியப்பாட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஓடிடுறா. ஸோ நேராக வந்துட்டு தயங்கோட ரொம்ப தான் தட்டிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா தயவங்க வந்துட்டு ஜோலியை கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. தயவு தள்ளுங்க தள்ளுங்க தயங்க போதும். ஏய் என்னடி தயவு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறா. பெரியம்மா எங்கே பெரியப்பா? உள்ளதான் இருக்காரு. என்னாச்சு? மம்மி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, இன்னைக்கு ஸ்கூல் போய் தான் ஆகணுமா, நான் போக மாட்டேன். எங்க தள்ளுங்க பெரியப்பா. என்ன ஜெயா குட்டி, என்ன இங்கே வந்திருக்கீங்க மார்னிங்கே? இல்லை பெரியப்பா, எனக்கு நான் ஸ்கூல் போக மாட்டேன், மம்மி கிட்ட சொல்லுங்க. சரி நான் சொல்கிறேன், ஏன் போக மாட்டீங்க? இல்லை இன்னைக்கு எனக்கு பிடிக்கல, தம்பி பாப்பாவோட விளையாடணும் ஆசைப்படுறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து விளையாடுறா. இங்கே பாரு, உன் தம்பிங்கெல்லாம் கிளம்புறாங்க பாரு. இங்கே பாரு, ஜூனும் கிளம்புறான், அதே மாதிரி ஜேசனும் கிளம்புறான். ஜூன் ஜேசன் நீங்கள் 2 பேர் ஸ்கூல் போகிறீங்க தானடா? ஆமாப்பா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயத்தில் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்திருப்பானுங்க. ஸோ ஜூலி கிட்ட போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஆமான்னு சொன்னோன்னே ஜூலி பார்க்குறா. டேய் என்னடா உங்கள் அப்பா சொன்னோன்னே ஓகேட்டீங்க? அதானே பார்த்தேன்.
சரி கிளம்புங்க எல்லாம். அப்போ வந்துட்டு நீங்கண்ணா, ஐயோ இங்கே தான் வந்தியா மாமா, அவளை விடுங்க, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருக்கா, ஏய் வா போலாம். மம்மி நான் வர மாட்டேன். அப்போ தயாங்கண்ணா, சரி விட வரலண்ணா. இல்லை மாமா, எப்போ பார்த்தாலும் வீக்லி 2 நாள் லீவ் போட்டுறா. இவளுக்கு மேலே அவங்க அப்பா வேலை, அவரும் ஆஃபீஸ் போக மாட்டேன்றாரு. என்ன ஆஃபீஸ் போக மாட்டேன்றானா? ஆமாம், போட்டு வேலை வாங்கி கொள்றீங்களாம், புலம்புறாங்கிட்ட. கொஞ்சம் கம்மியாக வேலை கொடுங்க மாமா அவனுக்கு. நான் என்ன பண்ணுறது, ஒழுங்கா பாருடானே பார்க்க மாட்டேன்றான், ஒரு வேலையை 2 வேலையாக்குறான். ஓ புலம்புறாரா சார், சரி நான் பார்த்துக்கிறேன். சரி மாமா, வா போலாம். மம்மி பானா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கூட்டிட்டு போய் அவங்க எல்லாரையும் ரெடி பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ ஜியா அப்படியே வந்து டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, கூட 2 தம்பிங்க கூட. நான் அப்பயே சொன்னதானே லீவ் போடுங்க தானே சொன்னேன், ஏன்டா போறேன்னு சொன்னீங்க? அங்கே என்ன பண்ணுறது, டாடி தான் பார்த்து முறைச்சாரு, அதான் உடனே ஓகேன்ட்டோம். போங்கடா, உங்களை நம்பி பிளான் போட்டால் வேஸ்ட்டு தான் அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க அந்த பொண்ணு. இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு என்ன போதுமா என்ன வைக்கவா? போதும். எதுக்கு இப்போ இன்னைக்கு காலையிலே கல்லாக்ஸ் கொடுக்குறீங்க? எப்பவுமே நான் இது சாப்பிட மாட்டேன் தானே. பரவாயில்ல, இன்னைக்கு இதை சாப்பிடு. எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா மாதிரி பனானா பேன் கேக்கே கேட்காத, மம்மி செஞ்சு கொடுக்குறத சாப்பிடு, ஓகேவா? நீங்கள் மட்டும் தம்பிக்கு மட்டும் பண்ணி கொடுங்க, அப்போ அவனுக்கு மட்டும் எதுக்கு அது கொடுத்தீங்க? ஏன் அவன் குழந்தடி, அவன் அதை தான் சாப்பிடணும். என்ன குழந்தை, என்னோட 2 வயசு தான் சின்ன பையன், அவனுக்கு எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தை புலம்பிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ ஆஃப்டர் அப்படிதான் கொஞ்ச நேரம் போயிருக்கோம். இப்போ ஜேகே வந்து உட்காடுறான். அவன் பிரேக்ஃபாஸ்ட். என்ன சார் ஒரு மாதிரியா உட்காந்துருக்கீங்க? உங்கள் அண்ணன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டா? ஏன்டி சும்மா இருக்க மாட்டியாடி, எங்கள் அண்ணன் வேற வந்து திட்டுவாண்டி. பரவாயில்ல திட்டு வாங்க, பொண்ணுக்கிட்ட சப்போர்ட் பண்ணுறா, வாங்கடா நல்லா. இவளுக்கு ஒரு வேலை வட்டி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்கு. ஸோ தயா அவங்க அப்போ கீழே இறங்கி வரான், வந்து ஜேகே பார்த்து முறைக்கிறான். நான் அது ஏதோ நான் விளையாட்டுக்கு அவட்ட சொன்னேனா? நீ என்ன விளையாட்டுக்கு சொன்னேன்னு தெரியும். ஆமாம், நெக்ஸ்ட் வீக் நியூயார்க் போகிற தெரியுமா? நியூயார்க்கா? நான் எப்பவுமே நீ தானே போவ. இல்லை இந்த வாட்டி நீ போ, அப்போ தான் பூசன் இருக்க பிரான்ச்சை நீ பார்த்துக்க முடியும். பூசனா? ஆமாண்டா, பூசன் வேண்டாமா உனக்கு? உனக்கு தான் பூசன்னா ரொம்ப பிடிக்குமா? நான் எப்படின்னா என் பொண்டாட்டி என் பிள்ளையெல்லாம் இல்லாமா? சரி கூட்டிகிட்டு போ. அப்போ நீங்கள்? நாங்களும் தான், எல்லாம் அங்கே போயிடலாம். எனக்கும் சியோவில் இருந்து போர் அடிச்சிச்சு, ஃபேமிலியோட பூசனில் போயிருந்துடலாம். அப்படியே பீச் சைடு ஹவுஸ் வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிடலாம். ஏன்னா கரெக்டாக இருக்குல்ல? ஜூலிக்கும் பீச் சைடுனா ரொம்ப பிடிக்கும். ஆமாம் தானே ஜூலி? தயங்க சும்மா இருங்க. ஆமாம் தான். சரி ஓகேவா ஜிகே? என்னமோ சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிகே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆஃப்டர் அப்படி தான் கொஞ்ச நேரம் போயிருக்கோம். ஸோ எல்லாருமே அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ தயங்க ஆஃபீஸ் போயிடுறான். ஸோ இப்போ நீங்களும் ஜூலி தான் அப்படியே வீட்டை பார்க்குறீங்க. வீட்டை அப்படியே சைலண்ட்டாக இருக்குல்ல? அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. ஆமாம், அத்தை கால் பண்ணாங்களா உங்களுக்கு? பண்ணாங்க. இப்போ அவங்க 2 பேருமே ஃப்ரான்ஸில் இருக்காங்க. ஓ, ஃப்ரான்ஸ்க்கு எப்போ போனாங்க? நேற்று தான் கிளம்புனாங்களாம் பெல்ஜியம்லேருந்து. ஓகே அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். எப்போ நமக்கு அந்த மூமெண்ட் கிடைக்க போதும் அக்கா? கிடைக்கும். ஆமாம், உன் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. டே பன்னி, என்னடா பண்ணிட்டு இருக்கா? எதுக்கு இப்போ கீழே கொட்டி வச்சிருக்கா? ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க, பார்த்தா அவன் மாவெல்லாம் கீழே கொட்டி வளப்பிட்டு இருந்திருப்பான். ஐயோ கொஞ்ச நேரம் கீழே விடக்கூடாதுல ஒன்னா, எதுனா பண்ணிடுவல்ல, அப்படியே உங்க அப்பா புத்திடா உனக்கு அப்படி நீங்க கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஓகேடா, நான் இதோட இந்த ப்ரொஃபஷனை முடிக்கிறேன். எங்கேயும் ஆரம்பிச்சு எங்கேயும் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரியல இந்த எண்டிங் எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம், எத்தனை பேருக்கு சோகத்தை கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக சந்தோஷம் தான் கொடுத்துருக்கோம் நான் சொல்லுவேன். தென் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் தயாங் வாயினை சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தீங்க. நான் அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுக்குறேன். தயாங் வாயினை உண்மையாக தான் லவ் பண்ணியிருக்கான், அதிகமாக தான் காதலிச்சிருக்கான். நான் தயாங்கோட லவ்வில் நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம ஒருத்தவங்களை காதலிக்கிறோம், அது முக்கியம்தான். ஆனால் அவங்க நம்மளை காதலிக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அதுவும் ரொம்ப முக்கியம் தான். ஸோ தயங்கூடது 1 சைட் லவ் தான். அவன் எப்போவுமே வயனை அவனால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் அவனோட மனசில் எப்போவுமே ஜேகே மட்டும்தான். ஏன்னா தயங்க அவ்வளோ எமோஷனலாக பேசியும் அவள் ஜேகேவை தான் கேட்டா. ஏன்னா இப்போயும் நீங்கள் புரிஞ்சுருக்கணும், ஏன்னா வயனால் ஜேகேவை மறக்க முடியாது. அப்படி ஜேகேவை மறக்கணும் வைக்கணும்னா தயங்க என்ன பண்ணணும்னா
தயம் வயன்கிட்ட ஜேகே எதனா பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு தான் வயன்கிட்ட அவனால் நெருங்கவே முடியும். அந்த மாதிரி நெருங்குறது நல்லா இருக்காது. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரி நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ அந்த பையன் உங்களுக்கு கொடுக்க வேணாம்னு நினச்சேன். என்னோட ஜேகேவும் பாவம் தான். அவன் வயனை ரொம்ப அதிகமாகவே லவ் பண்ணான். ரொம்ப அதிகமாகவே தயாங் மாதிரியே தான். எங்கள் 2 பேரோட காதலும் அதிகமானது தான். ஆனால் 2 பேரும் அண்ணா என்ன டைம் தான் மிஸ் ஆகிடுச்சு. தயாங் அன்றைக்கே நினச்சிதான் வயன்கிட்ட சொல்லியிருக்கலாம். பட் அவன் அந்த டைமை விட்டுட்டான். ஸோ ஒன்று மறந்துடாதீங்க. நீங்கள் உண்மையாக யாரா ஒருத்தவங்களை காதலிக்கிறீங்களா உடனே சொல்லிவிடுங்க. இப்போ சொல்லிக்கலாம் அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினைக்காதீங்க. அப்புறம் கடைசி வரையும் உங்ககிட்ட சொல்லாமலே போயிட முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், யாருன்னா லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க. பதில நினச்சி எதுவுமே வரி பண்ணாதீங்க. தோனியோட இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நான் ரீசன் மீன் சொல்ல முடியாது, ஒரு ரீல் பார்த்தேன். ஸோ தோனி எப்போவுமே சொல்லுவார், நான் மேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஜெயிக்கிறேன்னு தூக்குறவங்களாம் பார்க்க மாட்டேன், ட்ரை பண்ணியிருக்கேன்னு பார்ப்பேன், அவ்வளோதான். ஸோ என்னை பொறுத்த வரையும் சக்ஸஸும் ஃபெயிலியரும் எனக்கு தேவையே கிடையாதுன்னு தான். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. உங்கள் மனசு இருக்கிறத சொல்லிவிடுங்க. ஒரு ரிலீஃப் இருக்கும். மேபி அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல, ரிஜெக்ட் பண்ண விட்டுருங்க. அப்புறம் இன்னொன்று தான், ஒரு சின்ன கதை. ஒரு ஒன் சைட் லவ் ஸ்டோரி தான். ஒரு பொண்ணு ஒரு பையனை உருக்கி காதலிச்சா. அவள் என்ன பண்ணானா, அந்த பையன்கிட்ட போய் தன்னோட காதலை சொன்னான். அந்த பையன் வந்துட்டு, இல்லை எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறா. அப்போ அந்த பொண்ணு எதுவும் சொல்லலை, இட்ஸ் ஓகே பிடிக்கலனா வேணான்ட்டா. ஆஃப்டர்வர்ட்ஸ் அவன் ஃப்ரெண்டு வந்து கேட்குறா, ஏய் என்னடி அந்த பையனை அந்த அளவுக்கு காதலிச்சா, அவன் போகிற இடத்துக்குலாம் போனா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் இது ப்ரெசென்ட் பண்ணா, இப்போ அந்த பையன் உன்னை பிடிக்கலன்ட்டான், அதை நினச்சி நீ அழல. நாயாண்டி அழுவணும், நாயாலும் அழ போகிறது என்னமோ அவன் தான். என்னடி சொல்கிறா? நான் என்னை விரும்பாதவனை இழந்திருக்கேன். ஆனால் அவன் இவனே ஒருத்தி உருகி லவ் பண்ணவளை இறந்துருக்கான். ஸோ அவன் தான் ஃபீல் பண்ணுவான், இந்த மாதிரி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு. நான் ஃபீல் பண்ண மாட்டேன், ஏன்னா அவன் என்னை விரும்பலைல்ல, நான் ஏன் ஃபீல் பண்ணோம். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ நீங்கள் லவ் சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றையோ நினச்சிக்கோங்க, அவங்கள அதிகமாக லவ் பண்ணுற பர்சனை அவங்க எடுத்துட்டாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? சரி ஓகே. ஒரு பொண்ணை தயாங் ஒயினே பேர் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்தேம்மா. அது ரியாலிட்டியில் நல்லா இருக்காதுடா, ரொம்ப பெயினாக இருக்கும். ஒருத்தர் மட்டும் காதலிச்சுட்டு இன்னொருத்தர் காதலிக்காமல் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப நரக மாதிரி இருக்கும். 2 பேருக்குமே நரகம் தான் அது, அந்த பொண்ணுக்கும் சரி அந்த பையனுக்கும் சரி. ஸோ காதல்ன்றது 2 பேர் பக்கமும் இருக்கணும், அப்போ மட்டும்தான் அந்த வாழ்க்கை அழகாக இருக்கும். ஸோ தயாங்க இந்த சீரீஸில் நான் கொல்லன்னு தான் இருந்தேன். ஆனால் இங்கே நிறைய பேர் தயாங்கோட ஃபேன்ஸ் தான் அதிகமாக இருக்கீங்க. ஸோ ஐ விஷ் தயாங் மாதிரி எல்லோரும் பாய் ஃப்ரெண்டு கிடைக்கணும். ஆனால் ரொம்ப ஓவராக லவ் கொடுக்குற மாதிரி வேணாம். பிகாஸ் அந்த லவ்வே சில நேரம் நமக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். ஸோ அதான் ஓகேங்களா? ஸோ எனிவேஸ் இந்த எண்டிங் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பாய் பாய். இதோட ரெஃபர்ஷன் ஓவர். ஸோ எல்லோரும் உங்களோட கடைசி கமெண்ட்ஸ் இந்த ரெஃபர்ஷனுக்காக போட்டுட்டு போங்க. ஸோ அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ப்ளீஸ் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய். நெக்ஸ்ட் வருஷனில் நான் உங்களை வெயிட் பண்ணுறேன். டாட்டா.